ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யுத்த பூமி நாவல் ஸ்டோரியோட அடுத்த எபிசோட பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ ப்ளீஸ் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களால் அடுத்தடுத்த எபிசோட் இன்ட்ரெஸ்ட்டாக போட முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. அத்தியாயம் 2136. மறுபுறம் வீரசமரனின் மற்ற தோழர்கள் விழித்தெழுந்த மற்ற குரங்குகளுடன் மோதி கொண்டிருக்க, வீரசமரன் மட்டும் தனது கையில் அந்த ஆபத்தான சிவப்பு விதையை ஏந்தியபடி போரை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒரு வீரனையே அழிக்கும் சக்தி கொண்ட அந்த ஒரே ஒரு விதைதான் அவர்களின் வெற்றியை தீர்மானிக்கப் போகும் கடைசி ஆயுதமாக இருந்தது. அதே நேரத்தில் போர்க்களம் தளபதிக்கு சாதகமாக இல்லை. ஏனெனில் குரங்கு ராஜா காயமடைந்தாலும் வேகம் குறையாமல் தாக்கினார். ஆனால் தளபதியின் வீரர்கள் சோர்வடைந்து பலம் இழந்தனர். சிறிது நேரத்திற்கு பிறகு தளபதியின் கைகள் மரத்து போக தொடங்கிய போது அவன் சத்தமாக சிறைப்படுத்தும் வாள் என்று கத்தினான். பிறகு உடனே 5 வீரர்களின் வாள்களிலிருந்து மின்னலென பாய்ந்த சக்தி ஒன்றாக இணைந்து குரங்கு ராஜாவை தாக்கியது. அதனால் உடல் கிழிந்து ரத்தம் கொட்டியதால் வெறி கொண்ட குரங்கு ராஜா தன் முழு சக்தியையும் திரட்டி வீரர்களை தாக்கி தூக்கி எறிந்தான். ரத்தம் கக்கியபடி வீரர்கள் பின்வாங்க தளபதி மட்டும் அஞ்சாமல் முன்னால் நின்றான். அதே நேரத்தில் அவன் குரங்கு ராஜாவை பார்த்து, தைரியம் இருந்தா முன்னாடி வந்து தாக்குடா குரங்கு ராஜா என்று ஆவேசமாக முழங்கினான். அந்த குரல் ஒலித்தவுடன் தளபதியின் உடலிலிருந்து அபாயகரமான ஜீவசக்தி வெளிப்பட்டு அவனது வாளில் ஒன்று கூடியது. அடுத்த கணத்தில் உயிரை பொருட்படுத்தாமல் அவன் முன்னோக்கி பாய்ந்து குரங்கு ராஜாவை நோக்கி சக்தி வாய்ந்த தாக்குதலை மேற்கொண்டான். ஆனால் கடுமையாக காயமடைந்திருந்தாலும் அந்த குரங்கு ராஜாவின் வேகம் இன்னும் நம்ப முடியாத அளவில் இருந்தது. தாக்குதல் நெருங்குவதை உணர்ந்தவுடன் அவன் தனது கைகளை முன்னோக்கி நீட்டி ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தை உருவாக்கி அதை தடுத்தான். இருந்தாலும் அந்த மோதலில் அவனது கைகளில் ஆழமான கீறல்கள் தோன்றி ரத்தம் சிந்த தொடங்கியது. அந்த சமயத்தை பயன்படுத்தி கொண்ட தளபதி உடனே, வீரசமரன், இதுதான் சரியான நேரம், தாக்கு என்று முழங்கினான். தளபதியின் குரல் முழங்குவதற்கு முன்பே வீரசமரன் மின்னல் வேகத்தில் அந்த குரங்கு ராஜாவின் முன்னே பாய்ந்து அவனுக்கு அதிர்ச்சி கொடுத்தான். அப்போது அவனது கத்தியில் கருப்பு ஜீவசக்தி அடர்த்தியாக படர்ந்திருந்தது. பிறகு அந்த சக்தியை அப்படியே ஒன்று திரட்டி ஏற்கனவே ஏற்பட்டிருந்த ஆழமான காயத்தில் வீரசமரன் பலமாக இறக்கினான். அடுத்த நொடி அந்த ராட்சத உடலை அதிரும்படி ஒரு வெடிப்பு நிகழ்ந்தது. அதோடு கட்டுக்கடங்காத ஜீவசக்தி அலைகள் குரங்கு ராஜாவின் உடலிலிருந்து பீரிட்டு வெளிவர அதன் முதுகெலும்பு பகுதி சுக்கு நூறாக சிதறியது. தாங்க முடியாத வலியில் ஒரு பயங்கரமான மரண ஓலத்தை எழுப்பிய அந்த குரங்கு ராஜா மெல்ல பலமிழந்து தரையில் சாய்ந்தது. அதை கண்ட வீரசமரன் நிம்மதியாக பெருமூச்சு விட்டான். சற்று தொலைவில் நின்றிருந்த கொள்ளையர்களின் முகத்திலும் மகிழ்ச்சி மின்னியது. அவர்கள் அனைவரும் உற்சாகத்தில் என்று கத்தினர். ஆனால் அடுத்த நொடி வீரசமரனுக்கு ஏதோ வித்தியாசமாக தோன்றியது. அவன் திரும்பி பார்த்தபோது குரங்கு ராஜாவின் சடலத்திலிருந்து ஒரு மெல்லிய சிவப்பு ஒளி வெளிப்படுவது தெரிந்தது. அதை பார்த்தவுடன், அவன் செத்தப்ப கூட இந்த மாதிரி எதுவும் நடக்கலையே, ஒருவேளை அந்த நெருப்பு குரங்குகள் சாகும்போது இப்படிதான் நடக்குமோ என்னவோ என்று எண்ணினான். அந்த எண்ணம் முடிவடையும் முன்னரே ஏதோ தவறாக இருப்பதை உணர்ந்த தளபதியின் முகமும் மாறியது. அடுத்த சில கணங்களில் அந்த சிவப்பு ஒளி முழுவதும் குரங்கு ராஜாவின் உடலை சுற்றி கொண்டது. அதோடு சடலத்திலிருந்து வழிந்து கொண்டிருந்த இரத்தமும் மெதுவாக நிற்கத் தொடங்கியது. அது மட்டுமல்லாமல் அந்த உடல் மெதுவாக அசையத் தொடங்கியது. அப்போது அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும் போதே சில நொடிகளில் அதன் உடலிலிருந்து சிவப்பு முடிகள் மேலும் அடர்த்தியாக வளர்ந்தன. பின்னர் திடீரென அது விழித்தெழுந்து வானத்தை நோக்கி உரத்த குரலில் கர்ஜித்தது. அந்த கர்ஜனையுடன் சேர்ந்து அதன் உடலிலிருந்து வெளிப்பட்ட சிவப்பு ஒளிக்குள் பனம்பழத்தை ஒத்த கருப்பு ஒளி ஒன்று கலந்தது. அதற்கு பிறகு அதன் சக்தி திடீரென பல மடங்கு உயர்ந்தது. இதை கண்ட தளபதி உடனே, நண்பர்களை எச்சரிக்கையாருங்க, இந்த குரங்கு ராஜா உருமாறிட்டு இருக்கான் என்று கத்தினான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அனைவரின் முகங்களிலும் பதட்டம் தோன்றியது. அதன் உடல் இன்னும் பெரிதாக வளர்வது போல தோன்றியதால் சுற்றியிருந்த நிலம் முழுவதும் நடுங்கத் தொடங்கியது. அப்போது அதன் முகத்தில் இரக்கமில்லாத கொடூரமும் பழிவாங்கும் தீயும் தென்பட்டன. அந்த நிலையை உணர்ந்த வீரசமரனும் தளபதியும் மற்றவர்களும் தங்கள் உயிர் ஆபத்தில் இருப்பதை புரிந்து கொண்டனர். அந்த நேரத்தில் வீரசமரன் தளபதியை நோக்கி பார்த்தான். இருவரின் கண்களிலும் ஒரே மாதிரியான கவலை தெரிந்தது. ஏனெனில் வெற்றி நெருங்கிய தருணத்தில் இப்படி மாற்றம் வரும் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அப்போது அனைவரின் முகங்களிலும் தெரிந்த பயத்தை கவனித்த தளபதி ஒரு கணம் யோசித்துவிட்டு, இங்க பாருங்க, இந்த ஆபத்தான நேரத்திலயும் நமக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த குரங்கு ராஜா உருமாறிட்டு இருக்கான். ஆனா அதே சமயம் அவன் பலமான காயத்தோடவும் இருக்கான். நாம இன்னும் ஒரே ஒரு தடவை முயற்சி செஞ்சு அவனை அழிச்சிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு வெற்றி தான்.
ஒருவேளை அது முடியலன்னா எல்லாரும் உடனே இங்கிருந்து கிளம்பிடலாம் என்றான். அவனது வார்த்தைகளுக்கு கொள்ளையர்கள் உடனே சம்மதித்தனர். வீரசமரன் ஒரு கணம் யோசித்த பின் சரி என்று தலையசைத்தான். இதற்கிடையில் குரங்கு ராஜா மீண்டும் ஒரு கொடிய கர்ஜனையை எழுப்பி வீரசமரனை நோக்கி திரும்பியது. அது பார்க்க தன்னை இத்தகைய நிலைக்கு கொண்டு வந்தவன் யார் என்பதை அது நினைவில் வைத்திருந்தது போல தோன்றியது. பிறகு அதன் கோபம் முழுவதும் வீரசமரன் மீது திரண்டது. அடுத்த கணத்தில் அது ஒரு பெரும் பாறையை பிடித்து வீரசமரனை நோக்கி கொல்லும் நோக்கத்தில் முழு வலிமையுடன் எரிந்தது. அதை பார்த்தவுடன் வீரசமரன் உடனடியாக பின்னால் குதித்து வெகு தூரம் பின்வாங்கினான். ஏனெனில் பழிவாங்கும் கோபத்தில் எரிந்து கொண்டிருந்த அந்த மூர்க்கமான மிருகத்தை எதிர்கொள்ள அவனது தற்போதைய பலம் போதாது என்பது அவனுக்கு தெளிவாக தெரியும். அதே நேரத்தில் குரங்கு ராஜாவின் கவனம் முழுவதும் வீரசமரன் மீது இருப்பதை கவனித்த தளபதி அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு தனது தோழர்களுடன் சேர்ந்து தாக்குதலை தொடங்கினார். ஆனால் பல சக்தி வாய்ந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அந்த மிருகம் வீரசமரனை தவிர வேறு எவரையும் கவனிக்கவில்லை. அது தொடர்ந்து அவனை துரத்தி கொண்டே இருந்தது. ஆனால் வீரசமரன் தொடர்ந்து தாக்குதல்களை தவிர்ப்பதை பார்த்த குரங்கு ராஜாவின் கோபம் மேலும் அதிகரித்தது. அதனுடன் அதன் சக்தியும் உயரத் தொடங்கியது. இதை கண்ட தளபதியும் அவனது தோழர்களும் கலங்கினர். அதே நேரத்தில் சுற்றியிருந்த காட்டில் சில குரங்குகளின் குரல்கள் எழுந்தன. இதனால் மயக்கமடைந்திருந்த மற்ற நெருப்பு குரங்குகளும் மெதுவாக விழித்தெழத் தொடங்கியுள்ளன என்பது தெளிவானது. அப்போது கோதவன் பதட்டத்துடன், தளபதி, எல்லா குரங்குகளும் முழிச்சிட்டா நாம உயிரோட இந்த பள்ளத்தாக்க விட்டு வெளியவே போக முடியாது என்றான். இந்த மோசமான நிலையை உணர்ந்த வீரசமரன் தனது பார்வையை தூரத்தில் இருந்த பனைமரத்தை நோக்கி திருப்பினான். அங்கே பார்த்தவாறே அவன், தளபதி, இந்த குரங்கு ராஜா அவன் கவனத்தை ஏன் மேலதான் வச்சிருக்கான். அதனால நான் அவனை திசை திருப்பி இங்கிருந்து கூட்டிட்டு போறேன். அந்த நேரத்துல நீங்களும் உங்க ஆளுங்களும் முடிஞ்ச வர வேகமா அந்த பழங்களை சேகரிங்க என்று கத்தினான். அவனது வார்த்தைகளை கேட்டவுடன் தளபதியின் முகத்தில் மேலும் பதட்டம் தெரிந்தது. ஏனெனில் வீரசமரன் திறமையானவன் என்றாலும் குரங்கு ராஜா மிகுந்த சக்தி கொண்டது என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அதே நேரத்தில் வீரசமரன் கருப்பு ஜீவசக்தியை பயன்படுத்தி வேகமாக நகரத் தொடங்கினான். அந்த சக்தியின் காரணமாக அவனது வேகம் கணிசமாக அதிகரித்தது. அவன் இவ்வாறு நகர்ந்ததை உணர்ந்த குரங்கு ராஜாவும் கோபத்துடன் அவனை பின்தொடர்ந்தது. இதை கண்ட தளபதியும் அவனது தோழர்களும் ஒரு கணம் திகைத்தனர். ஆனால் உடனே அவன், சீக்கிரம் நண்பர்களே, நமக்கு அதிக நேரம் இல்ல. கோதவ், நீ கொஞ்சம் பேரை கூட்டிட்டு போய் விழிச்சிட்டு இருக்கிற அந்த நெருப்பு குரங்குகளை தடுத்து நிறுத்து. நான் போய் அந்த பழங்களை எடுத்துட்டு வரேன் என்றான். அவன் வார்த்தைகளை கேட்டவுடன் அனைவரும் உடனடியாக செயல்படத் தொடங்கினர். சிலர் குரங்குகள் வரும் பாதையை நோக்கி விரைந்தனர். இதற்கிடையில் தளபதி தனக்குள், இந்த குரங்கு ராஜா அந்த பையனை துண்டு துண்டா கிழிச்சிட்டான்னா அந்த ஆதிபீடம் எங்களை சும்மா விடாத. எங்களையே இதுக்கு பொறுப்பாக்கிடுவாங்க. இப்போதைக்கு அந்த பையனுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம் என்று முணுமுணுத்தபடி வேகமாக அந்த மரத்தை நோக்கி நகர்ந்தான். அதே நேரத்தில் சற்று தொலைவில் ஒரு பெரிய சிவப்பு நிழல் நிலத்தை அதிர வைத்தபடி முன்னேறிக் கொண்டிருந்தது. அதன் முன்னால் ஓடிக்கொண்டிருந்த வீரசமரன் விரக்தியுடன், இந்த முட்டாள் குரங்கு என்ன விடமாட்டான் போலயே. டேய் தம்பி, நான் ஒன்னும் உன் இனத்தை சேர்ந்த குரங்கு இல்லடா, இப்படி என்ன துரத்திட்டு வர்றதுக்கு வேற எங்கேயாவது போடா என்று கத்தினான். அந்த நேரத்தில் வீரசமரன் தன் பின்னால் ஒரு பலமான காற்றின் அலையை உணர்ந்தான். அவன் திரும்பி பார்த்தபோது ஒரு பெரிய மரம் நேராக அவனை நோக்கி பாய்ந்து வந்தது. இதை கண்டவுடன் அவன் உடனடியாக உருண்டு அந்த மரத்தின் பாதையிலிருந்து விலகி தன்னை காத்துக் கொண்டான். அப்போது வீரசமரனின் கண்களில் ஒரு எண்ணம் மின்னியது. பிறகு முன்னோக்கி பார்த்தபடியே அவன், இந்த இடத்த பார்த்தா சீக்கிரமாவே நான் மகா சமவெளியோட ஆழமான பகுதிக்கு போயிருவேன்னு தோணுது. இவனை அங்க கூட்டிட்டு போனா அங்க இருக்கிற ஆபத்தான மந்திர மிருகங்கள் இந்த குரங்கு ராஜாவையே எதிர்க்கிற அளவுக்கு பலமா இருக்கும். ஒவ்வொரு மந்திர மிருகத்துக்கும் அதுக்குன்னு ஒரு எல்லை இருக்கும். அதை மத்த மிருகங்க கிட்ட இருந்து காப்பாத்தா அதுங்க தயங்காது. அந்த மாதிரி ஒரு சூழல்ல இந்த குரங்கு ராஜா பயந்துட்டு பின்வாங்க வாய்ப்பு இருக்கு. அப்போ எனக்கு இவங்கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு வழி கிடைக்கும் என்று நினைத்தான். இந்த எண்ணம் தோன்றியவுடன் அவன் தன் உடலில் இருந்த சக்திகளை முழுமையாக பயன்படுத்த தொடங்கினான். அப்போது அவனது முகத்தில் சோர்வு தெரிந்தாலும் வாழ்வா சாவா என்ற அந்த கட்டத்தில் அவன் தனது முழு திறனையும் பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ஆனால் அவன் இவ்வளவு வேகமாக நகர்ந்ததை பார்த்த குரங்கு ராஜா மேலும் கோபமடைந்து அதுவும் தனது வேகத்தையும் அதிகரித்தது. இவ்வாறு அவர்கள் இருவரும் மகா சமவெளியின் ஆழப்பகுதியை நோக்கி விரைந்தனர். இறுதியில் அந்த ஆழமான பகுதிக்குள் சென்றடைந்தவுடன் வீரசமரன் உடனே ஒரு கருப்பு புல்லை பிடுங்கி, இந்த கிறுக்க நான் எங்க போனாலும் விடமாட்டான் போல. இவன்கிட்ட என்னோட தந்திரத்தை காட்ட இதுதான் சரியான நேரம் என்றான். இதைச் சொன்னவுடன் வீரசமரன் வழியில் சேகரித்த கருப்பு புல்லை மெதுவாக அரைக்கத் தொடங்கினான். பிறகு சில கணங்களில்
அதிலிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசும் ஒரு கருப்பு திரவம் உருவானது. அதை உடனே தனது உடல் முழுவதும் தேய்த்து கொண்டான். அந்த நாற்றம் மிக அதிகமாக இருந்ததால் அவனுக்கு மூச்சே முட்டியது போல தோன்றியது. அதைத் தொடர்ந்து அவன், ஐயோ கடவுளே, ஒரே ஒரு பழத்துக்காக மனுஷன் என்னவெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. என் மேல வீசுற இந்த நாத்தம் போறதுக்கு நான் குறைஞ்சது ஒரு 10 தடவையாவது குளிக்கணும் போலயே என்று தன்னிடமே முணுமுணுத்தான். அதன் பின் அவன் விரைவாக ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான். அந்த நேரத்தில் வீரசமரனை தேடியபடி குரங்கு ராஜா அங்கே வந்தது. ஆனால் அது வந்தவுடனேயே காட்டின் ஆழத்திலிருந்து இன்னொரு நிழல் பெரும் கர்ஜனையுடன் வெளிப்பட்டது. அந்த நிழல் குரங்கு ராஜாவின் இருப்பை விரும்பாதது போல அது நேராக முறைத்து பார்த்தது. அதை கவனித்த வீரசமரன், ஆஹா, அற்புதம், இது ஒத்த கொம்பு கருஞ்சிறுத்தை என்றார். அப்போது அந்த மூர்க்கமான சிறுத்தை கர்ஜித்தபடி குரங்கு ராஜாவை விரட்ட முயன்றது. அதை பார்த்த குரங்கு ராஜாவும் கர்ஜித்து முன்னே பாய்ந்தது. அந்த பாய்ச்சலின் போது அதன் கைகளில் பெரும் ஜீவசக்தி திரண்டு அது நேராக சிறுத்தையை தாக்கியது. அந்த தாக்குதல் மிக வலிமையானதாக இருந்ததால் ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு சுற்றியிருந்த மரங்கள் வேரோடு சிதறி போயின. அந்த வெடிப்பின் பின்னர் சிறுத்தையின் உடல் கடுமையாக சேதமடைந்து அது வலியால் அலறியது. இதை கண்ட வீரசமரன் அதிர்ச்சி அடைந்து, ஐயோ கடவுளே, இந்த மிருகத்துக்கு முழுசா பைத்தியமே பிடிச்சிருச்சு போலயே என்றான். இவ்வளவு வலிமையான ஒரு சிறுத்தை ஒரே தாக்குதலில் இவ்வாறு சிதைந்ததை பார்த்ததும் அவனுக்குள் பயம் அதிகரித்தது. உடனே தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அவன் மீண்டும் ஓடத் தொடங்கினான். மறுபுறம் சிறுத்தையை முற்றிலும் வீழ்த்திய பிறகு குரங்கு ராஜா உடனே தனது சிவப்பு கண்களை மீண்டும் வீரசமரனை நோக்கி திருப்பியது. அங்கே அவன் ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் அது ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை எழுப்பியது. அந்த கர்ஜனை காட்டின் எல்லா மூலைகளிலும் ஒலித்தது. அந்த அதிர்வால் வீரசமரனின் உடலே சிலிர்த்தது. அதே சமயம் எதிர் திசையிலிருந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய கர்ஜனை ஒலித்தது. அந்த கர்ஜனையிலும் அபாயகரமான ஜீவசக்தி நிறைந்திருந்தது. அது வீரசமரனை ஒரு கணம் தடுமாறச் செய்தது. உடனே அவன் பின்னால் குதித்து அருகில் இருந்த ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டான். பின்னர் பயத்துடன், இந்த கர்ஜனையில இருக்கிற சக்தியை பார்த்தா இது ஏதோ ரொம்ப பலமான மந்திர மிருகத்தோடது மாதிரி இருக்கு. ஒருவேளை இந்த மிருகம் தெய்வீக நிலையை சேர்ந்ததோ என்று நினைத்தான். அவன் இவ்வாறு யோசித்துக் கொண்டிருந்த போது காட்டின் ஆழத்திலிருந்து ஒரு வெள்ளி நிற நிழல் வேகமாக வெளியே வந்தது. அது வெளிப்பட்டவுடன் அதுவும் ஒரு ஒற்றை கொம்பு சிறுத்தைதான் என்பதை அவன் உணர்ந்தான். ஆனால் இது வெள்ளி நிறத்தில் இருந்தது. அந்த காட்சியை பார்த்ததும் வீரசமரனின் இதயம் ஒரு கணம் நின்றது போல உணர்ந்தான். பிறகு உடனே, இது ஒரு ஒற்றை கொம்பு சிறுத்தை, இது தெய்வீக நிலையை சேர்ந்த மிருக அளவுக்கு ரொம்ப பலமானது என்றான். வீரசமரன் அந்த ஒற்றை கொம்பு சிறுத்தையை கவனமாக பார்த்தான். அதன் கண்கள் கொடிய ஒளியுடன் மின்னின. அது குரங்கு ராஜாவை நோக்கி முறைத்த போது கோபத்தில் அதன் கண்களும் சிவந்திருந்தன. அந்த காட்சியை பார்த்த வீரசமரனின் மனதில் திடீரென ஒரு எண்ணம் தோன்றியது. உடனே அவன், ஒரு நிமிஷம், ஒருவேளை இந்த குரங்கு ராஜா சொன்ன அந்த ஒற்றை கொம்பு சிறுத்தை இந்த சிறுத்தையோட குழந்தையா இருக்குமோ? ஐயோ கடவுளே, இப்ப இந்த கிறுக்கன் காலி என்றான். அத்தியாயம் 2137. தெய்வீக நிலை கொண்ட சிறுத்தை தன்னிடம் நெருங்கி வருவதை கவனித்த வீரசமரன் உடனே அந்த கரும்புல்லை மீண்டும் எடுத்து அரைத்து அதிலிருந்து வந்த பசையை தனது உடல் முழுவதும் பூசிக்கொண்டான். அதோடு குரங்கு ராஜாவின் ஆட்டம் இப்போது முடிவுக்கு வரப்போகிறது என்பதை அவன் தெளிவாக உணர்ந்திருந்தான். அந்த நேரத்தில் வெள்ளி நிற ஒற்றை கொம்பு சிறுத்தையின் கர்ஜனை காடு முழுவதையும் ஒரு விசித்திரமான அமைதியில் ஆழ்த்தியது. அந்த மிருகம் இதற்கு முன் பார்த்ததை காட்டிலும் இன்னும் கொடூரமாக தோன்றியது. பிறகு அது மெதுவாக முன்னேறி வருவதை கண்டதும் குரங்கு ராஜாவின் கோபம் தணிய தொடங்கி அது இயல்பாகவே பின்வாங்க ஆரம்பித்தது. ஆனால் தனது குட்டியை இழந்த வேதனையில் இருந்த அந்த சிறுத்தை எந்த இரக்கமும் இல்லாமல் பாய்ந்து அதை தாக்கியது. அந்த தருணத்தில் அதன் உடலிலிருந்து மிக கொடிய ஜீவசக்தி வெளிப்பட்டது. அதை உணர்ந்த குரங்கு ராஜா பீதியடைந்து ஓடத் தொடங்கியது. குரங்கு ராஜாவை விட வெள்ளி சிறுத்தையின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் அது கண்ணமைக்கும் நேரத்தில் அதை அடைந்தது. பிறகு அடுத்த கணத்தில் அந்த சிறுத்தை அதன் உடலை தாக்கி இரக்கமின்றி கிழிக்கத் தொடங்கியது. இந்த கொடூரமான காட்சியை பார்த்த வீரசமரனின் மூச்சே நின்றது. அவன் உள்ளுக்குள், இந்த குரங்கு ராஜாவோட தொல்லை ஒழிஞ்சுது. ஆனா இந்த சிறுத்தை மட்டும் என்ன பார்த்துருச்சுன்னா அப்புறம் எம்மன் வந்தா கூட என்னை காப்பாற்ற முடியாது. கடவுளே, என்னை காப்பாத்து என்று முணுமுணுத்தான். நல்ல வேளையாக அந்த வெள்ளி சிறுத்தை வீரசமரன் போன்ற மனிதனை கவனிக்கவில்லை. தனது குட்டியை இழந்த துயரத்தில் அது மெதுவாக அங்கிருந்து நகர்ந்தது. அந்த மிருகம் முழுவதுமாக கண்ணில் இருந்து மறைந்த பிறகும் வீரசமரன் உடனே எழுந்து நிற்கவில்லை. மாறாக சுமார் 10 நிமிடங்கள் அங்கேயே அமைதியாக காத்திருந்தான்.
அதன் பிறகு தைரியத்தை திரட்டிக் கொண்டு மெதுவாக வெளியே வந்தான். வெளியே வந்தவுடன் சுற்றுப்புறத்தை கவனமாக ஆராய்ந்து ஏதேனும் ஆபத்து இருக்கிறதா என்று உறுதி செய்தான். எல்லாம் அமைதியாக இருந்ததை உணர்ந்ததும் அவன் விரைவாக குரங்கு ராஜாவின் சடலத்திடம் சென்று அதன் இதயத்தருகில் குத்தி அதன் ஆன்ம துண்டை எடுத்தான். அந்த துண்டிலிருந்து வெளிவந்த ஜீவசக்தி மிகவும் ஆபத்தானதாக இருந்தது. அதே நேரத்தில் அந்த சடலத்திலிருந்து அதிகமாக இரத்தம் சொட்டிக் கொண்டிருப்பதையும் அவன் கவனித்தான். சிறிது நேரம் அதை பார்த்த பின் அவன் மெதுவாக, இந்த ரத்தத்தை பார்த்தா இது குரங்கு ராஜாவோடது மாதிரி தெரியலையே. ஒருவேளை இது அந்த குரங்கு ராஜா கொன்ன ஒற்றை கொம்பு சிறுத்தையோட ரத்தமா இருக்குமோ? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இதையும் நாம் எடுத்துக்கலாம் என்றான். அதன் பிறகு ஒரு குப்பியை எடுத்து சொட்டிக் கொண்டிருந்த இரத்தத்தை அதில் சேகரிக்க தொடங்கினான். குப்பி நிரம்பியதும் அவன் அதை எடுத்துக்கொண்டு உடனே அங்கிருந்து புறப்பட்டான். வீரசமரன் திரும்பி பள்ளத்தாக்கை நோக்கி வந்தபோது அங்கே நிலைமை முற்றிலும் மாறியிருந்தது. ஏனெனில் முன்பிருந்த அமைதி காணாமல் போய் நெருப்பு குரங்குகளின் அலறல்கள் காற்றை நிரப்பியிருந்தன. பல குரங்குகள் சுற்றி திரண்டு கொலை வெறியுடன் மனிதர்களை பார்த்து கொண்டிருந்தன. அவற்றின் எண்ணிக்கை அதிகமாக இருந்ததால் மனிதர்கள் சிக்கி தவித்தனர். அந்த நேரத்தில் கோதவும் மற்றவர்களும் வேதனையுடன், இதெல்லாம் ரொம்ப அதிகம். இந்த நெருப்பு குரங்குகள் எல்லாத்துக்கும் எப்படி ஒரே நேரத்துல ஜீவசக்தி திரும்ப கிடைச்சது என்று கூச்சலிட்டனர். அந்த சூழ்நிலையை பார்த்த மைரா கவலையுடன், இப்ப நாம என்ன பண்றது என்று கேட்டாள். அதற்கு பதிலாக தளபதி கனத்த குரல், இங்க இருந்து மின்னல் வேகத்துல தப்பிக்க தயாராரு. இந்த மூட்டையில நான் எல்லா பழங்களையும் சேகரிச்சிட்டேன். அதனால நம்ம எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இங்க இருந்து தப்பிச்சாகணும் என்றான். அந்த மூட்டைக்குள் கருப்பு பச்சை நிறத்தில் பளபளக்கும் பொருட்கள் தெளிவாக தெரிந்தன. அவற்றின் நறுமணம் மெதுவாக பரவி அவர்கள் என்ன கொண்டு செல்கிறார்கள் என்பதை நெருப்பு குரங்குகளும் உணரத் தொடங்கின. இதற்கிடையில் தளபதி கோதவை பார்த்து, கோதவ், இந்த குழந்தைகளை கூட்டிட்டு முன்னாடி போ. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வராம பாத்துக்கோ என்றான். அங்கே பார்க்கும்போது அந்த கொள்ளையர் குழுவிற்கு இத்தகைய கொடூரமான மந்திர மிருகங்களுடன் போராடிய அனுபவம் இருந்தது என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் மைராவும் மற்றவர்களும் எந்த அனுபவமும் இல்லாமல் அங்கு வந்திருந்ததால் இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து எப்படி தப்பிப்பது என்ற குழப்பத்தில் இருந்தனர். அங்கே சிறிய தவறு நடந்திருந்தால் கூட அது பயங்கரமான முடிவை ஏற்படுத்தி இருக்கும். அதே நேரத்தில் தளபதியின் வார்த்தைகளை கேட்டவுடனே கோதவ் செயல்பட தயாரானான். ஏனெனில் முன்பு குரங்கு ராஜாவை வீழ்த்திய வீரசமரனின் துணிவும் உறுதியும் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தி இருந்தது. மேலும் அதற்காக அவர்களிடம் ஒரு நன்றி உணர்வும் இருந்தது. அந்த ராஜா வீழ்த்தப்படாமல் இருந்திருந்தால் இக்கணமே அந்த கொள்ளையர் குழு அழிந்திருக்கும் என்பதும் அவர்களுக்கு புரிந்திருந்தது. அதைத் தொடர்ந்து தளபதி தனது வாளை தயார் செய்து அதில் ஜீவசக்தியை திரட்டியபடியே முன்னேறினான். பிறகு அவன் உடனே குரங்குகளின் நடுவே பாய்ந்து கோதவனுக்கும் மற்றவர்களுக்கும் வழியை திறக்க முயன்றான். அப்போது அவனது வாள் தாக்கிய இடமெல்லாம் குரங்குகள் பின்னுக்கு தள்ளப்பட்டன. அதே சமயம் மற்ற கொள்ளையர்களும் பக்கவாட்டு தாக்குதல்களை தடுத்து முன்னேறினர். இருப்பினும் குரங்குகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்ததால் மனிதர்கள் மெதுவாக சோர்வடைந்தனர். சிலர் கடுமையாக காயமடைந்ததால் அவர்களின் சக்தியும் குறையத் தொடங்கியது. இருந்தாலும் காயங்களிலிருந்து வழிந்த இரத்தத்தை பொருட்படுத்தாமல் அவர்கள் முன்னே நகர்ந்தனர். ஏனெனில் அங்கே நின்று விடுவது மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சமமாக இருந்தது. இந்த நிலையை பார்த்த தளபதியின் முகத்திலும் கவலை தென்பட்டது. அதே நேரத்தில் மைராவும் மற்றவர்களும் தங்களை நோக்கி நெருங்கி வந்து கொண்டிருந்த எண்ணற்ற நெருப்பு குரங்குகளை பார்த்து பதட்டமடைந்தனர். ஆனால் அந்த நேரத்தில் திடீரென்று நெருப்பு குரங்குகள் அனைத்தும் பயந்து பின்வாங்க தொடங்கின. இதைக் கண்டு தளபதி ஆச்சரியத்துடன், இங்க என்ன நடக்குது? ஏன் இந்த குரங்குகள் எல்லாம் இப்படி ஓடுது என்றார். அந்த குழப்பத்தின் நடுவே வீரசமரன் மெதுவாக அவர்களை நோக்கி நடந்து வருவது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அவனை பார்த்தவுடன் அனைவரின் முகங்களிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தோன்றின. அப்போது கோதவ் அவன் கைகளில் ஏதோ பிரகாசத்தை கவனித்து, அவன் கையில என்ன தூக்கிட்டு வரான் என்று கேட்டான். அந்த கேள்வி எழுந்த தருணத்திலேயே அருகிலிருந்த நெருப்பு குரங்குகள் மேலும் பயந்து விலகின. அப்போது தளபதியும் அவன் கையை கவனமாக பார்த்தபோது அதிர்ச்சியுடன், அது ஒரு தலை. ஒரு நிமிஷம் இரு. அது அந்த குரங்கு ராஜாவோட தலை என்று கத்தினான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் கோதவும் மற்றவர்களும் திகைப்பில் உறைந்தனர். ஏனெனில் இத்தனை வலிமை கொண்ட மந்திர மிருகத்தை வீரசமரன் எப்படி கொன்றான் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் வீரசமரன் சிறிது சிரித்தபடியே, டே அண்ணனுங்களா, இந்த தலை என்ன அவ்வளவு அழகான பொண்ணோட சிலையா? இப்படி பார்த்துட்டு நிக்கிறீங்க? நேரத்தை வீணாக்காம இங்கிருந்து சீக்கிரம் கிளம்புற வழிய பாருங்க என்று கத்தினான். பிறகு அவன் அந்த தலையை உயர்த்தி காட்டியவுடன் மற்ற குரங்குகள் மேலும் பின்வாங்கின. தங்கள் ராஜா கூட அவனால் வீழ்த்தப்பட்டான் என்ற எண்ணமே அவர்களை அச்சமடைய செய்தது. அதன்பின் தளபதியும் மற்றவர்களும் மேலும் தாமதிக்காமல் ஓடத் தொடங்கி விரைவில் அவர்கள் வீரசமரனை அடைந்தனர்.
இறுதியில் அவர்கள் பள்ளத்தாக்கை விட்டு வெளியேறிய போது வீரசமரன் அந்த துண்டிக்கப்பட்ட தலையை அங்கேயே வைத்தார். அதன் மூலம் மற்ற குரங்குகள் அச்சத்தில் அந்த பகுதியை விட்டு விலகும் என்பதில் அவனுக்கு நம்பிக்கை இருந்தது. அதைத் தொடர்ந்து சில நிமிடங்கள் கழித்து அனைவரும் மூச்சு திணறியபடி வெளியில் நின்றனர். அதே நேரத்தில் அவர்கள் முழுவதும் வியர்வையில் நனைந்திருந்தனர். சிலரின் உடலில் காயங்களும் தென்பட்டன. அப்போது வீரசமரன் அருகில் இருந்த ஒரு மரத்தை கண்டுபிடித்து அதில் சாய்ந்து நின்றான். ஆனால் அவன் உடல் மெதுவாக நடுங்கியது. ஏனெனில் இம்முறை அவன் மரணத்தின் விளிம்பிலிருந்து தப்பியதை அவன் நன்றாக உணர்ந்திருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து தன்னை கட்டுப்படுத்திக் கொண்ட மைரா அவனை ஆச்சரியத்துடன் பார்த்தாள். அனைவரின் பார்வையும் தன்மேல் இருப்பதை உணர்ந்த வீரசமரன் சிரித்தபடியே, எல்லாரும் என்ன ஏன் இப்படி பாக்குறீங்க? என் நேரம் நல்லா இருந்துச்சு, அதான் தப்பிச்சேன். நான் பலசாலி தான், ஆனா அந்த குரங்கு ராஜாவையே காலி பண்ற அளவுக்கெல்லாம் என்கிட்ட சக்தி இல்ல. ஆனா தளபதி, உங்களோட கையில மின்ற அந்த மூட்டைய பார்த்தா நாம ஜெயிச்சிட்டோன்னு தோணுது. வாங்க, இப்ப இதை எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம் என்றான். இத்தனை கஷ்டங்களுக்கு பிறகு தன் மனதில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பொருள் இறுதியாக கிடைத்ததை உணர்ந்த வீரசமரனின் முகம் மெதுவாக மகிழ்ச்சியால் நிரம்பியது. அதை கவனித்த தளபதி சத்தமாக சிரித்தபடியே அந்த பிரகாசமான மூட்டையை வேகமாக திறந்தார். அடுத்த கணமே அனைவரின் கண்களுக்கு முன்பாக கண்ணை பறிக்கும் கருப்பு பச்சை நிற பழங்கள் தெரிந்தன. அவற்றை பார்த்தவுடன் அங்கிருந்த ஒவ்வொருவரின் முகங்களிலும் ஒரு அமைதியான மகிழ்ச்சி தோன்றியது. அதே நேரத்தில் தளபதி மெதுவாக பேசத் தொடங்கி, மொத்தம் 30 பழங்கள் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா இன்னும் நிறையவே கிடைச்சிருக்கும். ஆனா அந்த நாசமா போன குரங்கு ராஜா பாதிக்கு மேல தின்னு முடிச்சிருச்சு. வீரசமரன், நாம பேசினபடி உனக்கு 30% கொடுக்கணும். ஆனா என்று சொல்லி ஒரு கணம் நிறுத்தி தனது தோழர்களை திரும்பி பார்த்தான். அந்த இடைவெளியில் வீரசமரனும் அவனது தோழர்களும் ஒருவித கலக்கத்துடன் நின்றனர். ஏனெனில் வேலை முடிந்ததும் தளபதி தனது முடிவை மாற்றப் போகிறான் என்ற எண்ணம் அவர்களுக்குள் தோன்றியது. ஆனால் சில நொடிகளில் தளபதி அமைதியாக 30 பழங்களில் பாதியை பிரித்து வைத்து, ஆனா உண்மையை சொல்ல போனா, நீங்க மட்டும் இல்லாம இருந்திருந்தா எங்களுக்கு இந்த பழங்களும் கிடைச்சிருக்காது, எங்க உயிரும் மிஞ்சிருக்காது. அதனால உங்களுக்கெல்லாம் 30%க்கு பதிலா 50% கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். இந்தாங்க, இந்த 15 பழங்களை எடுத்துக்கோங்க. நாங்க வேணா கொள்ளையர்களா இருக்கலாம், ஆனா கூட இருந்தவங்களுக்கு ஒரு நாளும் துரோகம் பண்ண மாட்டோம் என்று தெளிவாகச் சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவரின் முகங்களிலும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஒரே நேரத்தில் மலர்ந்தன. அதன்பின் வீரசமரன் அந்த பழங்களை வாங்கிக் கொண்டு தனது நண்பர்களை நோக்கி மெதுவாக புன்னகையுடன், இன்னைக்கு நீங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்கீங்க. அதனால உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பழம் பரிசா கிடைக்கும். என்ன நண்பர்களே, இதுக்கு சம்மதம் தானே என்று கேட்டான். அவன் பேச்சை கேட்டவுடன் அமரும் மற்ற வீரர்களும் சிரிப்பை மறைக்க முடியவில்லை. ஆதிலும் முகிலனும் கூட தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தியபடி அமைதியாக புன்னகைத்தனர். அதே நேரத்தில் தங்களுக்குரிய பழத்தை பெற்றபோது அவர்கள் ஏதோ சொல்ல விரும்பினாலும் அந்த நிமிடத்தில் வார்த்தைகள் தேவையில்லை என்பது போல அமைதியாக இருந்தனர். பின்னர் வீரசமரன் மைராவை நோக்கி ஒரு பழத்தை நீட்டினான். அவள் அதை எடுத்துக்கொண்ட போது அவனது முகத்தில் ஒரு திருப்தி தெரிந்தது. இவ்வாறு அனைவருக்கும் பகிர்ந்த பிறகும் வீரசமரனிடம் இன்னும் 6 பழங்கள் மீதி இருந்தன. அதை உணர்ந்தவுடன் அவனது உள்ளத்தில் ஒரு சிறிய மகிழ்ச்சி பெருகியது. அதே உணர்வுடன் அவன் மெதுவாக, பொறுமைக்கு கிடைச்ச பலன் இனிப்பா இருக்கும்னு யாரோ சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த பலன் இவ்வளவு இனிப்பா இருக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றான். அதன் பிறகு அனைவரும் காட்டின் அமைதிக்குள் சிறிது நேரம் ஓய்வெடுத்தனர். அந்த நேரத்தில் ஆதிபீட வீரர்களும் கொள்ளையர்களும் சேர்ந்து மந்திர மிருகங்களை எதிர்கொள்ளும் தந்திரங்களை பற்றி பேசத் தொடங்கினர். உலகம் தவறாக புரிந்து கொண்ட அந்த கொள்ளையர்கள் உண்மையில் தங்களை போன்ற மனிதர்களே என்பதையும் காலமும் சூழ்நிலைகளும் தான் அவர்களை அந்த பாதைக்கு தள்ளியதாகவும் அவர்கள் மெதுவாக உணர்ந்தனர். பிறகு சிறிது நேரம் கழித்து தளபதி ஒரு குப்பியை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து ஒரு பானத்தை குடித்துவிட்டு உற்சாகமான குரலில், ரொம்ப சந்தோஷமா இருக்கு நண்பர்களே, இந்த ஒரு வாய் பானம் நம்மளோட வெற்றிக்கு சமர்ப்பணம் என்றான். இதற்கிடையில் வீரசமரனும் தனது கையில் இருந்த குப்பியை பார்த்து கொண்டிருந்தான். அதை கவனித்த தளபதி அவன் அருகில் வந்து, நண்பா, இதுல உனக்கும் பங்கு இருக்கு, குடி என்றான். வீரசமரனுக்கு அதில் ஆர்வம் இல்லாவிட்டாலும் மரியாதைக்காக சிறிது குடித்துவிட்டு, எனக்கு இதெல்லாம் அவ்வளவா பழக்கம் இல்ல என்றான். உடனே தளபதி அவனை கவனமாக பார்த்துவிட்டு, சமரா, உண்மையை சொல்லணும்னா இத்தனை வருஷத்துல ஆதிபீடத்தோட எவ்வளவோ வீரர்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா உன்ன மாதிரி ஒரு வீரனை நான் பார்த்ததே இல்ல. எதிர்காலத்துல உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா கண்டிப்பா எங்களோட குழுவுல சேர்றத பத்தி யோசி. ஏன்னா நீ மட்டும் எங்க கூட இருந்தா யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத உயரத்துக்கு நாம போயிடலாம்
என்றான். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் அருகில் இருந்த மைரா உடனே முன் வந்து சற்று கடுமையான குரலில், இவனை உங்க கூட கூட்டிட்டு போறத பத்தி கனவுல கூட நினைக்காதீங்க. இவனோட அப்பா ராஜவம்ச பிரிவோட தலைவர். அவரோட பையன் போயும் போயும் கொள்ளையர் கூட சேர போறான்னு அவருக்கு தெரிஞ்சா அப்புறம் என்ன நடக்கும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க என்றாள். அதை கேட்ட தளபதி முகத்தில் ஆச்சரியத்தோடு, வீரசமரர் ராஜவம்ச பிரிவோட தலைவரோட மகனா? அதான பார்த்தேன். ஒரு தடவை என் அண்ணன் கூட உன் அப்பாவை பார்க்க நான் வந்திருக்கேன் சமரா. இப்ப புரியுது உன்னோட இந்த துணிச்சலும் திறமையும் எங்கிருந்து வந்துச்சுன்னு. ஆனா உன் அம்மா உன் அப்பாவை விட ரொம்பவே ஆபத்தான வீராங்கனை என்றான். அந்த வார்த்தையை கேட்டவுடன் வீரசமரனின் முகத்தில் இருந்த புன்னகை மெதுவாக மறைந்தது. அவன் கண்களில் ஒரு மங்கிய நினைவு தோன்றியது. அதை கவனித்த மைரா அவனது மனதை தொடும் விஷயத்தை எழுப்பிவிட்டேன் என்ற எண்ணத்தில் அமைதியாக வருந்தினாள். அந்த சூழ்நிலையை உணர்ந்த தளபதி உடனே பேச்சை மாற்றி மெதுவாக, அப்புறம் நண்பா, நாங்க கொஞ்ச நாளைக்கு இந்த மகா மயானத்துல தான் இருப்போம். உனக்கு எப்பவாவது எந்த உதவி தேவைப்பட்டாலும் தயங்காம எங்களை தேடி வா. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு நாங்க உயிரோட இருக்கோம்னா அதுக்கு நீதான் காரணம். இந்த உதவிய நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் என்றான். அதன் பிறகு சிறிது நேரம் அமைதியாக இருந்த அவன் வானத்தை நோக்கி பார்த்தபடியே, அம்மா, சின்ன வயசுல இருந்தே உங்களை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்கேன். என்ன தவிக்க விட்டுட்டு நீங்க எங்க தான் போனீங்களோ தெரியல. நான் நான் ஒன்னும் அந்த அளவுக்கு கெட்டவே இல்லையே அம்மா. எனக்கு எதுக்கு இந்த தண்டனை என்று கேட்டான். அத்தியாயம் 2138. தங்கள் வெகுமதியை பெற்ற பிறகு வீரசமரனும் மற்றவர்களும் மெதுவாக தங்கள் உரையாடலை தொடர்ந்தனர். அதற்கு பிறகு சிறிது நேரத்தில் ஆதிபீட வீரர்கள் கொள்ளையர் கும்பலிடம் விடைபெற்று அமைதியாக தங்கள் பயணத்தை தொடங்கினர். அந்த பயணம் முழுவதும் அமரும் மற்றவர்களும் தங்கள் முகங்களில் இருந்த மகிழ்ச்சியை இழக்கவில்லை. மரணத்தின் விளிம்பிலிருந்து தப்பித்த அனுபவம் இருந்த போதிலும் அந்த நிகழ்வின் நினைவுகள் அவர்களுக்குள் ஒரு விசித்திரமான உற்சாகத்தை தந்து கொண்டே இருந்தது. அதோடு இன்றைய நாள் அவர்களின் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத நாளாக மாறியிருந்தது. சுமார் அரை மணி நேரம் கழித்து அவர்கள் காட்டை விட்டு வெளியேறி ஆதிபீட கூடாரங்களுக்கு திரும்ப தொடங்கினர். அந்த நேரத்தில் கூடாரங்களின் வெளியே பல வீரர்கள் யாரையோ எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை வீரசமரன் கவனித்தான். அதை பார்த்த மைரா புன்னகையுடன், இது லகானும் சிராஜும், கூடவே இவங்க எல்லாரும் அந்த மேற்கு கிளை வீரர்கள். சமரா, இவங்க எல்லாரும் உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க போல என்றாள். அந்த நேரத்தில் வீரசமரனும் அவனது தோழர்களும் நெருங்கி வருவதைக் கண்ட லகானும் மற்றவர்களும் புன்னகையுடன் முன்னே வந்து அவர்களின் வழியை மறித்தபடி நின்றனர். அப்போது அமர் சற்றே எரிச்சலுடன், சிராஜ், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டான். அதற்கு சிராஜ் சிரித்தபடியே, பெரிய பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல அமர். நம்ம ஆதிபீடத்தோட இந்த வளர்ந்து வர்ற வீரங்கிட்ட சும்மா பேசிட்டு போலாம்னு வந்தோம். இங்க பாரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம். அதனால ஒதுங்கிரு. நீ எங்களை எதிர்த்து நின்னு மித்திரனுக்கு தெரிஞ்சா அப்புறம் அவ்வளவுதான் என்றான். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் அமரின் முகம் கோபத்தால் சிவந்தது. ஆனால் மித்திரனின் பெயர் வந்ததால் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அதன் பின் சிராஜ் தனது பார்வையை ஆதில் முகிலன் நோக்கி திருப்பி, ஆதில், முகிலன், நீங்க 2 பேரும் கூடாரத்துக்கு கிளம்புங்க. இந்த சமரம் மேல உங்களுக்கு எவ்வளவு வன்மம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால உங்களால எதை பண்ண முடியாம போச்சோ அதை நான் உங்களுக்காக பண்ணி முடிக்கிறேன். எதை பத்தியும் கவலைப்படாம போங்க என்றான். அந்த தருணத்தில் மைராவை தவிர மற்றவர்களை பிரிக்க முடியும் என்ற நம்பிக்கை சிராஜுக்கு இருந்தது. ஆனால் லகானும் சிராஜும் சூழ்நிலையை முழுவதும் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாக நினைத்த நேரத்தில் ஆதிலும் மற்றவர்களும் முன்னேறி உறுதியான குரலில், நாங்க எங்கேயும் போறதா இல்ல. நீ சமரனை நெருங்கணும்னா முதல்ல எங்களை தாண்டி தான் போகணும் என்றனர். அவர்களுக்கு வீரசமரன் மீது முன்பு வெறுப்பு இருந்திருந்தாலும் இன்றைய அனுபவத்திற்கு பிறகு அந்த எண்ணம் முற்றிலும் மாறியிருந்தது. அவன் அவர்களை காப்பாற்றியதோடு மட்டுமல்லாமல் பள்ளத்தாக்கில் செய்த செயல்கள் அவர்களது மனதில் அவனுக்கான மரியாதையை அதிகரித்திருந்தன. அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் சிராஜும் அவனது நண்பர்களும் ஒரு கணம் திகைத்து நின்றனர். ஆனால் அந்த சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் வீரசமரன் அமைதியாக தனது தோழர்களை பார்த்து, வாங்க நண்பர்களே, போகலாம். இங்க இதுக்கு மேல நிக்க வேண்டிய அவசியம் இல்ல என்றான். அவன் நகரத் தொடங்கிய அதே நேரத்தில் சிராஜ் கோபமாக கையை நீட்டி, எங்க அனுமதி இல்லாம இங்க இருந்து போக முடியும்னு நினைக்கிறீங்களா என்று கேட்டான். அதே நேரத்தில் அவன் வேகமாக முன்னேறி வீரசமரனின் சட்டையை பிடிக்க முயன்றான். அந்த சமயத்தில் வீரசமரனின் முகத்தில் மெதுவாக ஒரு மாற்றம் தோன்றி அவனது கண்களில் மர்மமான சிவப்பு ஒளி மிளிரத் தொடங்கியது. அந்த ஒளியை லகான் பார்த்ததும் அவன் முகத்தில் பயம் தோன்றியது.
ஏனெனில் அந்த ஒளி முன்பு அவனை எவ்வளவு கொடூரமாக காயப்படுத்தியது என்பதை அவன் இன்னும் மறக்கவில்லை. அதனால் அவன் உடனே சிராஜ் ஓடு, இங்க இருந்து ஓடு என்று கத்தினான். ஆனால் சிராஜ் அதை உணராமல் தனது கையை இன்னும் முன்னோக்கி நகர்த்தி கொண்டிருந்தான். அடுத்த கணத்தில் வீரசமரன் வேகமாக கையை நீட்டி சிராஜின் கையை பிடித்தான். அந்த பிடி இரும்பை போல இறுக்கமாக இருந்தது. அதனால் அதிலிருந்து விடுபட சிராஜால் முடியவில்லை. மெதுவாக ஆனால் கொடூரமாக அந்த பிடி மேலும் இறுகிக் கொண்டே சென்றது. அதைத் தொடர்ந்து எலும்பு முறியும் சத்தம் காற்றில் பரவியது. சிராஜ் தனது கையை விடுவிக்க முயன்றாலும் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. அதே நேரத்தில் வீரசமரனின் பிடி அவன் விரல்களை நசுக்கிக் கொண்டே இருந்தது. பிறகு தாங்க முடியாத வலியில் சிராஜ் என்ன விடு என்று அலறினான். உடனே அவன் கண்களில் கண்ணீர் பெருகியது. இருந்தாலும் வீரசமரனின் கைகள் மேலும் இறுக்கமடைந்து கொண்டே இருந்தன. இன்னும் சில நொடிகளில் எலும்புகள் நொறுங்கிவிடும் போல தோன்றியது. அந்த காட்சியை பார்த்த மைராவின் முகம் வெளிரி போனது. அவள் பதட்டமாக முன்னே வந்து, சமரா, அவனை விடு சமரா, அவன் கை உடைஞ்சிட போகுது என்று அலறினாள். ஆனால் அந்த நேரத்தில் வீரசமரன் ஏதோ ஒரு மர்ம சக்தியின் கட்டுப்பாட்டில் இருப்பது போல தோன்றியது. அதனால் அங்கிருந்த அனைவரும் பயத்தில் உறைந்து நின்றனர். லகானுக்கு கூட நெற்றியில் வியர்வை தெரிந்தது. இவ்வாறு நிலைமை மெதுவாக கட்டுப்பாட்டை மீறிச் செல்லும் போது கூடாரங்களின் பக்கமிருந்து ஒரு உரத்த குரல், நிறுத்துங்க, நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டது. அந்த குரல் இடி போல வந்து தாக்கியதும் வீரசமரன் திடீரென பின்வாங்கினான். உடனே அவன் கண்களில் இருந்த சிவப்பு ஒளி மெதுவாக மறைந்து அவன் பிடியும் தளர்ந்தது. பின்னர் கண்களை சிமிட்டியபடி சுற்றி நின்றவர்களின் பயந்த முகங்களை பார்த்தவன் ஒரு சிரிப்புடன், என்ன விஷயம் நண்பர்களே, ஒருவேளை அந்த நெருப்பு குரங்குங்க மறுபடியும் வந்துருச்சோ? ஏன் எல்லாரும் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க என்று கேட்டான். அதன் பிறகு அவன் பார்வை மெதுவாக கீழே சென்றபோது சிராஜின் கையை பார்த்தான். அவனது 2 விரல்கள் சுருண்டிருந்தன. மேலும் அவன் வலியால் முனகிக் கொண்டிருந்தான். அதை கண்டதும் வீரசமரனின் முகத்தில் இருந்த புன்னகை மறைந்து அவன் பலமாக அடிபட்டது போல ஒரு அடி பின்னால் தடுமாறினான். இதற்கிடையில் சிராஜ் தனது மணிக்கட்டை பிடித்துக் கொண்டு வலியால் தரையில் விழுந்தான். அப்போது அந்த குரலின் உரிமையாளரான குரு பரதன் அங்கு வந்து சேர்ந்தார். வந்தவுடன் அவர் சிராஜின் நிலையை கவனித்தார். பின்னர் வீரசமரனை பார்த்து, நீ என்ன பண்ண என்று கேட்டார். பிறகு மீண்டும் சிராஜின் கையை பார்த்தபோது அவன் விரல்கள் சுருண்டிருப்பதையும் அவன் இன்னும் வலியால் துடித்துக் கொண்டிருப்பதையும் அவர் உணர்ந்தார். அதைத் தொடர்ந்து பரதன் ஒரு பெருமூச்சு விட்டபடி வீரசமரனை பார்த்து, சமரா, உன்னோட திறமையும் பலமும் நாளுக்கு நாள் ரொம்பவே ஆபத்தானதா மாறிக்கிட்டே இருக்குது. சொல்ல போனா நீ நல்லா தந்திரமாவே யோசிக்கிற. ஆனா ஒரு கொள்ளையர் கூட்டத்தோட கை கோத்துட்டு இந்த மாதிரி எல்லாம் நீ செய்வன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல என்றார். இதை கேட்டதும் வீரசமரன் சற்று ஆச்சரியத்துடன், குருவே, நாங்க என்ன பண்ணோன்னு உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். அதற்கு பதிலாக பரதன் அமைதியாக, தருண் வந்து என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னப்ப நான் ரொம்பவே பயந்துட்டேன். அதான் உடனே உங்களை தேடி வந்தேன். முதல்ல உங்களை காப்பாத்தலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ அந்த குரங்கு கூட்டிட்டு போறத பார்த்ததும் நானும் உன் பின்னாடியே வந்தேன். ஏன்னா நீ என்னதான் பண்ண போறன்னு எனக்கும் பார்க்கணும்னு தோணுச்சு என்றார். இதை கேட்டதும் வீரசமரனின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை தோன்றி, குருவே, இது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உங்ககிட்டயே உதவி கேட்டிருப்பேனே. அந்த முரட்டு குரங்க அப்படி விரட்டிக்கிட்டு போயிருக்க மாட்டேன் என்றான். அதற்கு பரதன் சிரித்தபடியே, ஆனா சமரா, இப்போ சிராஜுக்கு நீ பண்ணது கொஞ்சம் அதிகம்தான். சரி, அத பத்தி இப்போதைக்கு விட்டுரு. நீ பத்திரமா திரும்பி வந்ததே சந்தோஷம். வாங்க, நாம ஆதிபீடத்துக்கு போகலாம் என்றார். பின்னர் அவர் கையை அசைத்தபடி முன்னே நடந்தார். மற்ற அனைவரும் அமைதியாக அவரை பின்தொடர்ந்தனர். அந்த நேரத்தில் வீரசமரன் மெதுவாக தன்னிடமே, நான் இந்த மாதிரி நடந்துக்கிறது இது 2வது தடவை. எனக்கு ஏன் இப்படி நடக்குது? இதை கண்டிப்பா நான் கவனிச்சே ஆகணும் என்று நினைத்தான். அதன் பின்னர் அவர்கள் காட்டை விட்டு வெளியே வந்து ஆதிபீடத்தின் கூடாரங்களை அடைந்தனர். அங்கு ஒரு கூடாரத்திற்குள் செல்ல முயன்றபோது மேற்கு கிளை கூடாரத்திற்கு அருகில் ஒரு பெரிய குழு நின்று கொண்டிருப்பதை அவர்கள் கவனித்தனர். அவர்கள் பலமான உடல் அமைப்புடன் அனுபவமுள்ள போர் வீரர்களைப் போல தோன்றினர். இதை கண்ட பரதன் அவர்களின் மார்பில் இருந்த சின்னங்களை கவனித்தபடி, இவங்கள பார்த்தா மகாவம்ச பிரிவைச் சேர்ந்த வீரர்கள் மாதிரி தெரியுது. ஆனா இவங்க இங்க என்ன பண்றாங்க என்று கேட்டார். அந்த பெயரை கேட்டவுடன் வீரசமரனின் முகத்தில் ஒரு சிறிய கவலை தோன்றியது. இதற்கிடையில் அவர்கள் இருவரும் அவர்களை நோக்கி நடந்தார்கள். அப்போது அங்கே நின்றிருந்த ஒருவன் புன்னகையுடன், நீங்க தான் ஆதிபீடத்தோட குருவான பரதன்னு நினைக்கிறேன். நான் சரியாதான் சொல்றேனா?
நான் மகாவம்ச பிரிவைச் சேர்ந்த ராணா. நாங்க இப்படி சொல்லாமலேயே இங்க வந்ததுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நாங்க இப்படி வந்தது உங்களுக்கு தொந்தரவா இருக்காதுன்னு நம்புறேன் என்றான். அதற்கு பரதன் சிரித்தபடியே, அப்போ நீதான் அந்த ராணாவா? மகாவம்ச பிரிவோட 3வது மிகச்சிறந்த வலிமையான வீரன் என்றார். இதற்கிடையில் வீரசமரனும் அந்த மனிதனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை பார்க்கும்போது அவனுக்கும் இந்த பெயர் புதிதல்ல என்பது தெளிவாக தெரிந்தது. ஏனெனில் தனது குடும்பத்தினரிடமிருந்து இதை பலமுறை கேட்டிருந்தான். அவனுக்கு முன்னால் நின்றிருந்தவன் மகாவம்ச பிரிவின் தலைவரான ராணதேவனின் தம்பி என்பதும், சக்தியின் அடிப்படையில் அவன் ஏற்கனவே உயர்ந்த நிலையை அடைந்து இன்னும் மேலே செல்லும் தருவாயில் இருப்பதும் அவனுக்கு புரிந்தது. அத்துடன் பரதன் அவர்களுடன் வந்திருந்த மற்றவர்களை கவனித்து அவர்கள் மகாவம்சத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல என்பதை உணர்ந்து சற்று கடுமையான குரலில், நீங்கெல்லாம் இங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, இது இளம் வீரர்கள் பயிற்சி எடுக்கிற இடம். அதனால இங்க இப்படி சுத்தி தெரியறது சரியா இருக்காது என்றார். அதற்கு பதிலாக ராணாவிற்கு அருகில் நின்றிருந்த மித்ரன் மெதுவாக புன்னகைத்து, மன்னிக்கணும் குரு பரதன் அவர்களே. விஷயம் என்னன்னா, எங்க மாமா ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்காரு. நானும் லகானும் இங்கதான் இருக்கோம்னு தெரிஞ்சதும் எங்களை பார்த்துட்டு போகலாம்னு வந்தாரு. மத்தபடி நம்ம வீரர்களோட பயிற்சியில குறுக்கிடுற எண்ணெல்லாம் அவருக்கு இல்ல என்றான். அந்த நோக்கத்தை கேட்டதும் பரதனின் முகத்தில் ஒரு லேசான ஆச்சரியம் தெரிந்தது. அதை கவனித்த ராணா அமைதியாக அவரை பார்த்து, நாங்க எங்க பிரிவுக்கு திரும்பிட்டு இருந்தப்போ மகாவம்ச பிரிவோட ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் திருடு போயிடுச்சு. நீங்க குர்பானி பிரிவை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த குற்றத்துக்கு காரணம். நாங்க அந்த பிரிவைச் சேர்ந்த பெரும்பாலானவங்கள கொன்னுட்டோம். ஆனா அவங்களோட தலைவன் அதிரவன் மட்டும் எப்படியோ தப்பிச்சிட்டான். நாங்க அவனை துரத்திட்டு வந்தப்போ அவன் இந்த மகா மயானத்துக்குள்ள நுழைஞ்சிட்டான். அதனால அவனை பிடிச்சு எங்க கூட கூட்டிட்டு போக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் என்றான். அந்த பெயரை கேட்டவுடனே குரு பரதனின் முகம் மெதுவாக மாறியது. அதிரவன் எவ்வளவு கொடூரமானவன், இரக்கமற்றவன் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார். ஏனெனில் அவன் தனது கைகளால் பலரை கொன்றவன். அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான வீரன் இந்த மகாகளத்தில் ஒளிந்திருந்தால் அது ஆதிபீட மாணவர்களுக்கு மிகப்பெரிய அபாயமாக மாறும் என்று அவர் உணர்ந்தார். உண்மையில் அதிரவனை போன்றவர்கள் கொள்ளையர்களை விடவும் ஆபத்தானவர்கள். ஏனெனில் கொள்ளையர்கள் குறைந்தபட்சம் ஆதிபீடத்தை கண்டு தயங்குவார்கள். ஆனால் அதிரவன் போன்றவர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் மாணவர்களையே தாக்கக்கூடியவர்கள். இதற்கிடையில் ராணா மேலும், நாங்க எங்களோட மருமகன்களை பாக்குறதுக்காக மட்டும் இங்க வரல, உங்களை எச்சரிக்கவும் தான் வந்திருக்கோம். உங்க பிள்ளைகளை கவனமா பயிற்சி எடுக்க சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கு எந்த அசம்பாவிதமும் நடக்கிறத யாரும் விரும்ப மாட்டாங்க. அதிரவன் எவ்வளவு பெரிய பைத்தியக்காரன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் என்றான். அந்த நேரத்தில் வீரசமரன் அவன் மனதில் இவ்வளவு பெரிய ஆபத்தை ஏற்று திருடப்பட்ட அந்த பொருள் என்னவாக இருக்கும் என்று யோசித்தான். அந்த எண்ணத்துடன் அவன் சற்றே முன் வந்து, ராணா அவர்களே, இந்த குர்பானி குழு அப்படி என்ன உயிரை பணையம் வச்சு திருடினாங்கன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நீங்க இவ்வளவு கூட்டத்தோட வந்திருக்கிறத பார்த்தா அந்த திருடன் உங்க பிரிவோட கோஹினூர் வைரத்தையே திருடிட்டு போன மாதிரி தெரியுது என்றான். வீரசமரனின் இந்த கேள்வி ராணாவை ஒரு கணம் ஆச்சரியப்படுத்தியது. அதன் பிறகு அவன் மெதுவாக புன்னகைத்தபடி, பாரு நண்பா, அது என்ன பொருள்னு என்னால உங்ககிட்ட சொல்ல முடியாது என்றான். அவன் சொல்லாமலேயே அந்த பொருள் மிகவும் விலைமதிப்பற்றது என்பதை வீரசமரன் புரிந்து கொண்டான். அதனால்தான் அதை வெளிப்படுத்த அவன் தயங்குகிறான் என்று அவனுக்கு தெளிவானது. இதற்கிடையில் மித்ரன் வீரசமரனை பார்த்து, வீரசமரா, இது உன்னோட அரச குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அதனால நீ இத பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல என்றான். அந்த பெயரை கேட்டதும் ராணா வீரசமரனை கவனமாக பார்த்தான். அதன் பிறகு அவன், நீ வீரராகவனோட மகனான வீரசமரனா? உன்னை பத்தி நான் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன். உன் பிரிவிலேயே நீதான் ரொம்ப திறமையான வீரனா வருவன்னு எல்லாரும் பேசிக்குவாங்க. அதுவும் இல்லாம உன் உடம்புல உன் அம்மாவோட ரத்தம் அதிகமா ஓடுது இல்லையா என்றான். அந்த நேரத்தில் வீரசமரனின் முகத்தில் ஒரு அமைதியான புன்னகை இருந்தது. ஆனால் அவன் பதிலாக எதையும் சொல்லவில்லை. அப்போது குரு பரதன் மெதுவாக குறுக்கிட்டு, அதிரவனை பத்திய தகவல்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க எல்லா வீரர்களையும் கவனமா இருக்க சொல்றேன் என்றார். அதற்கு ராணா உடனே, விஷயம் என்னன்னா குரு பரதன் அவர்களே, இப்பவே பொழுது சாய போகுது. இந்த மாதிரியான ராத்திரி நேரங்கள்ல இந்த காடு எவ்வளவு ஆபத்தானதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால எங்களுக்கு உதவி செய்யற விதமா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உங்க கூடாரங்கள்ல நாங்க தங்க அனுமதிப்பீங்கன்னு நம்புறேன். ஏற்கனவே குரு ருத்ராஜ் இதுக்கு சம்மதிச்சிட்டாலும் உங்ககிட்டயும் ஒரு வார்த்தை கேட்கறது தான் சரின்னு நினைச்சேன். கவலைப்படாதீங்க, நாங்க எதையும் இலவசமா எதிர்பார்க்கிற ஆளுங்கல்ல. எங்களுக்கு ஒரு நாள் அடைக்கலம் தர்றதுக்கு பதிலா எங்க வீரர்கள் இந்த இடத்தை ராத்திரி முழுக்க ரோந்து வருவாங்க. அதனால எந்த ஒரு மந்திர மிருகமோ இல்ல மனிதர்களோ உங்களை தாக்க முடியாதுன்னு நாங்க உறுதி தரோம்.
என்றான். இதை கேட்ட குரு பரதன் சற்று யோசித்தார். குரு ருத்ராஜ் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருப்பதால் மறுப்பது சரியல்ல என்று அவர் உணர்ந்தார். அதனால் ராணாவுக்கும் அவனது வீரர்களுக்கும் தங்கும் ஏற்பாடுகளை செய்ய ஒப்புக்கொண்டார். அதன் பின்னர் வீரசமரன் அங்கிருந்து புறப்பட தயாரான போது மித்ரன் அவனிடம், நீ சிராஜோட விரல்களை ஒடிச்சதா கேள்விப்பட்டேன். ஒருவேளை குரு பரதன் சரியான நேரத்துக்கு அங்க வரலன்னா நீ அவனை முடிச்சிருப்பியோ? நீ கொஞ்சம் வரம்பு மீறி போயிட்டு இருக்கிறதா உனக்கு தோணலையா என்று கேட்டான். அத்தியாயம் 2139. வீரசமரன் தனது பார்வையை மித்ரனை நோக்கி திருப்பி மெதுவான புன்னகையுடன், நான் என்ன பண்றது? என்னை அடிக்க வர்றவங்களுக்கோ காயப்படுத்தணும்னு நினைக்கிறவங்களுக்கோ இல்ல மிரட்டுறவங்களுக்கோ கருணை காட்ட எனக்கு தெரியாது. ஒருவேளை நீயும் அப்படி ஏதாவது பண்ண திட்டம் போட்டிருந்தா தாராளமா வா என் அருமை எதிரியே. ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட செல்ல பிராணிகளை சங்கிலி போட்டு உன் பக்கத்திலேயே கட்டி வச்சுக்கோ. ஏன்னா அதுங்க சிங்கம் கூட மோத வந்துச்சுன்னா அதோட நிலைமை இதை விட மோசமா இருக்கும் என்றான். அதை கேட்ட மித்ரன், எனக்கு வாய்ப்பு கிடைச்சா இந்த சிங்கம் எவ்வளவு ஆக்ரோஷமானதுன்னு நானே நேர்ல பார்க்க ஆசைப்படுறேன். நாம சந்திக்கும் போது நீ என்னை ஏமாத்த மாட்டேன்னு நம்புறேன் என்றான். அதோடு அவன் அங்கிருந்து விலகிச் சென்றான். வீரசமரனும் கிழக்கு கிளை கூடாரத்திற்குள் நுழைந்தான். அப்போது அருகில் நின்றிருந்த மைரா அவனை பார்த்து, இந்த மகாவம்ச பிரிவை ஏன் இவ்வளவு கர்வம் காட்டுறாங்க? அவங்க மூக்கைக்கு கீழேயே ஒரு விலையில்லா பொருளை யாரோ திருடிட்டு போயிருக்காங்க. ஆனாலும் அவங்களோட கர்வம் மட்டும் குறையவே இல்லை என்றாள். அதற்கு வீரசமரன் சிரித்தபடி, அவ்வளவு விலை உயர்ந்த பொருள் திருடு போயிருக்குல்ல, அப்போ அந்த கோபத்தையும் ஆத்திரத்தையும் எங்கேயாவது ஒரு இடத்துல காட்டிதானே ஆகணும் என்றான். பின்னர் அவள் அருகில் இருந்த தருணிடம் அவன் ஒரு பழத்தை நீட்டி, தருண், இதை எடுத்துக்கோ. நீ அங்க வரலனா என்ன, உன்னை மறந்துடுவனா என்று கேட்டான். அந்த பழத்தை பெற்ற தருணின் முகம் ஆச்சரியத்தால் ஒளிர்ந்தது. முன்னதாக அமரும் மற்றவர்களும் பள்ளத்தாக்கில் நடந்த சம்பவங்களை பகிர்ந்திருந்ததால் அந்த பழத்தின் மதிப்பு அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. எளிய குடும்பத்தைச் சேர்ந்த அவனுக்கு இத்தகைய அரிய பொருளை காண வாய்ப்பே இல்லை. அதனால் அதை தனது கையில் பெற்றவுடன் அவன் உணர்ச்சியால் ஆட்கொள்ளப்பட்டு வீரசமரனை அணைத்துக் கொண்டு, ரொம்ப நன்றி நண்பா என்றான். அதற்கு வீரசமரன் மெதுவாக சிரித்தபடி, சரிடா மடையா, இப்ப என்னையும் அழ வைக்க போறியா? போய் நல்லா பயிற்சி எடு. அடுத்த தடவை நமக்கு வலிமையான ஆட்கள் தேவைப்படும் போது முதல் பேரா உன்னோடது தான் வரணும் என்றான். பின்னர் அவன் அமைதியாக தனது இடத்தை நோக்கி நகர்ந்தான். அவனிடம் இன்னும் 5 பனம்பழங்கள் மீதம் இருந்தன. அவற்றின் உதவியால் மரணத்தின் வாயில் நுட்பத்தின் 2வது முத்திரையை உருவாக்க முடியும் என்ற எண்ணம் அவனுக்குள் பெரும் மகிழ்ச்சியை தந்தது. இதற்கிடையில் மாலை நேரம் மெதுவாக இருளில் கலந்தது. கூடாரங்களின் வெளியே எரியும் நெருப்புகள் மட்டும் வெளிச்சம் தந்தன. ஆனால் வீரசமரன் வெளியே செல்லாமல் அமைதியாக கண்களை மூடி பயிற்சியில் மூழ்கினான். அந்த பயிற்சி சிறிது நேரம் நீடித்த பின் அவன் கண்களை திறந்து ஒரு பழத்தை எடுத்து மெதுவாக உண்டான். அந்த பழம் உடலுக்குள் சென்றவுடன் உடனே கரைந்து அதிலிருந்து வெளிவந்த தூய்மையான ஜீவசக்தி அவன் உடல் முழுவதும் பரவத் தொடங்கியது. அந்த சக்தியின் தீவிரம் அதிகமாக இருந்ததால் அவன் உடல் லேசாக நடுங்கியது. அதற்குள் அவன் தனது கைகளின் முத்திரைகளை மாற்றி அனைத்து ஜீவசக்தியையும் கருப்பு புள்ளி இல்லாத மற்றொரு கையில் திரட்டத் தொடங்கினான். ஏனெனில் நீண்ட நாட்களாக முயற்சி செய்து வந்த 2வது முத்திரை இப்போது உருவாகும் தருவாயில் இருந்தது. பிறகு திடீரென கருமையான ஜீவசக்தி அவன் கைகளை முழுவதும் மூடி இதுவரை அனுபவிக்காத அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக வெளிப்பட்டது. அதன்பின் அவன் உள்ளங்கையில் சிறிய சூறாவளியை உருவாக்கி அந்த சக்திகளை அதற்குள் சேர்த்தான். அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த சூறாவளி அனைத்தையும் உறிஞ்சி அவன் கையில் கருப்பு புள்ளி தோன்றியது. இதனால் 2வது மரணவாயில் முத்திரையின் முதல் கட்டம் நிறைவேறியது என்பது தெளிவானது. இருப்பினும் அதை முழுமையாக கட்டுப்படுத்துவதுதான் மிகப்பெரிய சவாலாக இருந்தது. அதோடு தூய்மையான சக்திகள் அதிகமாக இருப்பதால் அவை நழுவும் அபாயமும் இருந்தது. இதை உணர்ந்து அவன் ஆழமாக மூச்சை இழுத்து சக்திகளின் ஓட்டத்தை கட்டுப்படுத்த முயன்றான். அவை உடலுக்குள் பரவிய போது அவனுக்கு கடும் வலி ஏற்பட்டது. அதே நேரத்தில் ஒரு விசித்திரமான அதிர்ச்சி அவன் உடல் முழுவதும் பரவி கட்டுப்பாடின்றி ஓடிய ஜீவசக்தியை அமைதிப்படுத்தியது. அந்த மாற்றம் அவனை சற்றே அதிர்ச்சி அடைய செய்தாலும் அதன் மூலம் தனது முயற்சி வெற்றி பெற்றது என்பதை அவன் உணர்ந்தான். இதனால் 2வது மரணவாயில் முத்திரை முழுமையாக உருவானது. இந்த உணர்வுடன் வீரசமரன் மெதுவாக கண்களை திறந்தான். அப்போது கூடாரத்தின் மறுபுறம் அமைதியாக அமர்ந்திருந்த குரு பரதனும் திடீரென கண்களை திறந்து அவனை நோக்கி பார்த்தார். பின்னர் உள்ளுக்குள் ஆச்சரியத்துடன், இந்த பையன் உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமானவன் தான் என்று நினைத்தார். அதைத் தொடர்ந்து இரவு மெதுவாக கழிந்து அடுத்த நாள் சூரியன் உதித்து அந்த பகுதியை ஒளிரச் செய்தபோது அனைவரும் தங்கள் கூடாரங்களிலிருந்து ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வந்தனர். அதற்குள் மகாவம்ச பிரிவினர் அதிகாலையிலேயே அமைதியாக புறப்பட்டு சென்றிருந்தனர். ஏனெனில் அதிரவனை விரைவாக கண்டுபிடிக்க வேண்டிய அவசரம் அவர்களுக்கு இருந்தது.
இதற்கிடையில் இரு குருக்களும் அந்த அச்சுறுத்தலை பொருட்படுத்தாமல் பயிற்சியை தொடர்ந்து நடத்தினர். ஆனால் காட்டின் ஆழமான பகுதிக்குள் செல்ல வேண்டாம் என்று வீரர்களை எச்சரித்தனர். அந்த நேரத்தில் மைராவுடன் நின்று கொண்டிருந்த வீரசமரன் அமைதியாக, வா மைரா, நாமளும் போகலாம் என்றான். பின்னர் அவர்கள் இருவரும் மீண்டும் காட்டிற்குள் சென்றனர். இதையெல்லாம் தூரத்திலிருந்து கவனித்துக் கொண்டிருந்த மித்திரனின் பார்வை முழுவதும் வீரசமரன் மேல் நிலைத்திருந்தது. அதோடு அவனது கண்களில் ஒரு இரக்கமற்ற தீவிரம் தெரிந்தது. சிறிது நேரம் கடந்த பின் வீரசமரன் தனது ஜீவசக்திகளை பயன்படுத்தி ஒரு மந்திர மிருகத்தை எளிதாக அழித்து அதன் ஆன்ம துண்டை அமைதியாக எடுத்துக்கொண்டான். இதை கண்ட மைரா ஆச்சரியத்துடன், என்ன சமரா, இன்னைக்கு அந்த மந்திர மிருகத்தை ரொம்ப சுலபமா கொன்னுட்டேன். நான் நினைக்கிறது தப்பு இல்லன்னா இதுக்கெல்லாம் அந்த பழம்தான் காரணம், அப்படிதானே என்று கேட்டாள். அவளது கேள்விக்கு வீரசமரன் மெதுவாக புன்னகைத்து தலையசைத்தான். அதன் பின் அவர்கள் அடர்ந்த காட்டை நோக்கி நகர்ந்தபோது அவன் அமைதியான குரலில், இப்போ உன்னோட முறை, கவனமாறு. சோம்பல் உன்னை திசை திருப்ப விடாத. முன்னாடி இருக்கிற மிருகங்கள் இன்னும் ஆபத்தானதா இருக்கலாம் என்றான். அதே நேரத்தில் மேற்கு கிளையின் பயிற்சி பகுதியிலிருந்து சற்று தொலைவில் சில வீரர்கள் யாரையோ தீவிரமாக தேடிக் கொண்டிருந்தனர். அவர்களில் மித்திரனும் ஒருவன். அவனது வலிமையும் திறமைகளும் மற்ற வீரர்களை விட மிகுந்ததாக கருதப்பட்டதால் அவன் இந்த வேட்டையில் முக்கிய பங்காற்றினான். ராணாவின் வார்த்தைகளை நினைத்தபடி அதிரவன் திருடிய பொருள் மிக முக்கியமானது என்பதை அவன் உணர்ந்திருந்தான். அதனால் அவனை பிடித்து அந்த பொருளை மீட்க வேண்டும் என்பது அவனது குறிக்கோளாக இருந்தது. அப்போது அவனுடன் இருந்த ஒருவன், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அதிரவனோட சக்தியை நாங்க உணர்ந்தோம். ஆனா அந்த ஆளு ரொம்ப தந்திரமானவன், அதான் மறுபடியும் எங்க கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான் என்றான். அதை கேட்ட மித்திரன் அமைதியாக சைகை செய்து அனைவரையும் தேடலை தொடரச் சொன்னான். அரை மணி நேரம் கடந்தும் எதுவும் கிடைக்காததால் அவனது முகத்தில் லேசான பதட்டம் தோன்றியது. அப்போது திடீரென்று தூரத்திலிருந்து ஒரு விசித்திரமான சத்தம் எழுந்தது. அந்த சத்தம் அங்கிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. அந்த ஒலியை கேட்டவுடன் மித்திரனின் முகத்தில் திடீரென மகிழ்ச்சி வெளிப்பட்டது. அவன் உடனே உற்சாகமாக, அதிரவனை கண்டுபிடிச்சிட்டாங்க, சீக்கிரம் கிளம்புங்க என்று கத்தினான். அதை பார்க்கும்போது அந்த சத்தம் உண்மையில் மகாவம்ச வீரர்கள் எழுப்பிய சைகை என்பது தெளிவானது. உடனே மித்திரனும் மற்றவர்களும் அந்த திசையை நோக்கி விரைந்தனர். அங்கு சென்றபோது சாலையின் நடுவில் இரத்தத்தில் நனைந்திருந்த ஒரு மனிதன் தள்ளாடியபடி அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அவன் மகாவம்ச பிரிவைச் சேர்ந்தவன் என்பதால் அவனை பார்த்த மித்திரன் பதட்டத்துடன், ஏய், அதிரவன் எங்க என்று கேட்டான். அதற்கு அந்த வீரன் மூச்சு திணறியபடி, அதிரவன் வடக்கு நோக்கி தப்பிச்சிட்டான். உடனே ராணா கிட்ட இந்த தகவலை சொல்லணும் என்றான். வடக்கு என்ற வார்த்தையை கேட்டவுடன் மித்திரனின் கண்களில் ஒரு பிரகாசம் தோன்றியது. பின்னர் அவன் அனைவரையும் பார்த்து, வடக்கு பக்கமாவா? கொஞ்சம் பொறு, நான் அப்புறமா மாமாவுக்கு தகவல் அனுப்புறேன். யாரும் கவலைப்படாதீங்க. அதிரவனால அந்த இடத்துல இருந்து தப்பிக்க முடியாது. வடக்கு திசைதான் இந்த காட்டோட முடிவு. அதனால அவனால அதுக்கு மேல முன்னாடி நகர முடியாது. இப்ப அவன் பொறியில சிக்கின எலி மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் சாகிறது உறுதி. ஆனா அவன் சாகிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு சின்ன வேலையை முடிச்சு தரணும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட செல்ல எதிரி வீரசமரனும் இப்ப வடக்கு திசையில தான் இருக்கான் என்றான். அவன் இதை சொல்லும்போது அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை விரிந்தது. அதை கவனித்த லகானின் கண்களில் மகிழ்ச்சி ஒளிர்ந்தது. ஆனால் ஒரு கணம் யோசித்த பின் அவன் சற்று தயக்கத்துடன், ஆனா அண்ணா, அதிரவன் கண்டிப்பா வீரசமரனை தாக்குவான்னு நம்மளால உறுதியா சொல்ல முடியாது இல்லையா என்று கேட்டான். அதற்கு மித்திரன், அவன் வீரசமரனை தாக்கலன்னா என்ன, மைராவும் அவன் கூட தான் இருக்கான்ங்கிறத மறந்துடாத. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அதிரவனுக்கு அழகான பொண்ணுங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அழகான பொண்ணுங்களை கடத்துறது தான் அதிரவனோட விருப்பமான பொழுதுபோக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வீரசமரம் மைராவை தவிக்க விட்டுட்டு போக மாட்டான். அதனால கண்டிப்பா அதிரவனுக்கும் வீரசமரனுக்கும் நடுவுல சண்டை நடக்கும். பெரியவங்க எப்பவும் சொல்ற மாதிரி 2 பேருக்கு இடையில நடக்கிற சண்டையில 3ஆவதா இருக்கிறவனுக்கு தான் எப்பவும் லாபம் என்று விளக்கினான். இதை கேட்ட லகான் மகிழ்ச்சியுடன், ஆகா அண்ணா, ஒரே கல்லுல 2 மாங்க அடிச்சிட்டீங்க. ஒருவேளை அதிரவன் கையால வீரசமரம் கொல்லப்பட்டா நம்ம மேல யாரும் பழி போட முடியாது. அதே சமயம் அந்த சண்டையில அதிரவனும் கொஞ்சம் களைப்படைஞ்சிருவான். அப்ப நாம அவனை எளிதா பிடிச்சிடலாம். ஒரே அம்புல 2 குறி. ரொம்ப அற்புதம் என்றான். இதற்கிடையில் மித்திரன் வடக்கு திசையை நோக்கி புன்னகையுடன், முதல்ல வீரசமரனை நானே நேர்ல கவனிச்சுக்கலான்னு தான் நினைச்சேன். ஆனா இப்ப விதியே நம்ம பக்கம் இருக்கும்போது நாம ஏன் அதை தேவையில்லாம தடுக்கணும் என்றான். அதே நேரத்தில் காட்டின் வடக்கு பகுதியில் மைரா ஒரு கொடூரமான மந்திர மிருகத்துடன் போராடி கொண்டிருந்தாள். அந்த சண்டை அவளுக்கு கடினமாக மாறிய போது அவள் பதட்டத்துடன், சமரா, சீக்கிரம் இங்க வா, இந்த மிருகத்துக்கு மதம் பிடிச்சிருச்சு.
இதோட சக்தி உச்ச அதிவர்ம நிலைக்கு இணையானது. அதனால என்னால இதை தோக்கடிக்க முடியாது என்று கத்தினாள். அவளது குரலை கேட்ட வீரசமரன் உடனே அவளை திரும்பி பார்த்தான். பின்னர் தனது கைகளால் ஒரு கருப்பு முத்திரையை உருவாக்கி அந்த மிருகத்தை நோக்கி பாய்ந்தபடியே, அடே அயோக்கிய பயல, இவ்வளவு அழகான பொண்ணை என்ன பண்ற? அதுவும் இந்த காட்டுக்கு நடுவுல. இரு, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேன் என்று கத்தினான். அப்போது அவன் உருவாக்கிய கருப்பு முத்திரை நேராக அந்த மந்திர மிருகத்தை தாக்கியது. அந்த தாக்குதலால் அது நிலை தடுமாறி பின்வாங்கியது. பின்னர் ஒரு கொடிய கர்ஜனையுடன் அது வீரசமரனை நோக்கி பாய்ந்தது. அதன் தாக்குதல் மிக வலிமையானதாக இருந்ததால் வீரசமரனே ஒரு கணம் பின்வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆனால் அடுத்த நொடியில் அவன் உருவமே மறைந்தது போல தோன்றி நேராக மிருகத்தை நோக்கி பாய்ந்தான். முதலில் தனது கைகளால் ஒரு வேகமான அடியால் அதன் கவனத்தை திசை திருப்பி உடனடியாக கத்தியை உருவி அதன் கழுத்தை நோக்கி பாய்ச்சினான். அந்த வெட்டு மிக துல்லியமாகப்பட்டது. அதனால் அந்த மிருகத்தின் கழுத்திலிருந்து இரத்தம் பீரிட்டு பாய்ந்தது. பிறகு சில நொடிகளில் அது தடுமாறி தரையில் விழுந்தது. அந்த மிருகம் மிக பெரியதாக இருந்ததால் அது விழுந்தபோது தரை சிறிது அதிர்ந்தது. இதற்கு பிறகு வீரசமரன் தனது கத்தியில் இருந்த இரத்தத்தை துடைத்துக் கொண்டே மைராவை பார்த்து, இந்த அரக்கன் நிஜமாவே பைத்தியகாரத்தனமா இருந்தான். இவன் ரொம்ப நேரமா உன்னையே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தான். இவனுக்கு உன்னை கொல்றதுல ஆர்வமா இல்ல வேற எதுலயாவது ஆர்வமான்னு எனக்கு தெரியல என்றான். இதை சொல்லும்போது அவன் முகத்தில் ஒரு குறும்பான சிரிப்பு தெரிந்தது. அதை பார்த்த மைரா கோபத்துடன், உன்னோட கிறுக்குத்தனமான கற்பனையை கொஞ்சம் அடக்கி வைக்கிறியா? முதல்ல இங்கிருந்து கிளம்பலாமா என்றாள். அதன் பிறகு அவள் அந்த மிருகத்தின் ஆன்ம துண்டை பெற முன்னேற வீரசமரனும் அவளுடன் நகர்ந்தான். ஆனால் திடீரென்று அவன் ஏதோ ஒன்றை உணர்ந்தான். அதனால் அவன் முகத்தில் இருந்த சிரிப்பு மறைந்து அவன் உடனே வேகமாக மைராவை அணுகி அவளை அங்கிருந்து இழுத்துச் சென்றான். இதனால் குழம்பிய மைரா, ஏ சமர இரு, இதோட ஆன்ம துண்டை எடுத்துட்டு வரேன் என்று சொல்ல முயன்றாள். ஆனால் அவன் அவளது வாயை மூடி அமைதியாக இருக்க சைகை செய்தான். பின்னர் அவன் பார்வை அந்த மந்திர மிருகத்தின் சடலத்தின் மீது நிலைத்தது. அடுத்த நொடியில் காட்டின் இருளிலிருந்து ஒரு நிழல் வேகமாக அந்த சடலத்தை நோக்கி பாய்ந்து, அடக்கடவுளே, இவ்வளவு அழகான பொண்ணு உயிர் படைச்சிட்டாலே, இந்த பையன் சம புத்திசாலிதான் என்றது. அந்த குரலை கேட்டவுடன் அவர்கள் இருவரின் முகங்களும் வெளிரி போனது. அவர்கள் மெதுவாக அந்த திசையை நோக்கி பார்த்தனர். அங்கு அந்த மிருகத்தின் சடலத்திற்கு அருகில் ஒரு மனிதன் நின்றிருந்தான். அப்போது அவன் மெதுவாக தலையை உயர்த்தி அவர்களை நோக்கி பார்த்தான். அவன் தோற்றம் மிக கொடூரமாக இருந்தது. சிவப்பு நிற ஆடைகளை அணிந்திருந்த அவன் முகம் முழுவதும் எண்ணற்ற காயங்களால் நிரம்பியிருந்தது. மேலும் அவனது ஒரு கண்ணின் இடத்தில் ஒரு கல் பொருத்தப்பட்டிருந்தது. அதோடு அந்த மனிதன் தனது முகத்தில் ஒரு விசித்திரமான குறும்பு புன்னகையுடன் மைராவை நீண்ட நேரம் உற்று பார்த்து மெதுவாக தனது உதடுகளை ஈரப்படுத்திக் கொண்டான். பின்னர் அவன் அவர்களை பார்த்து, ஒரு புதையலை எடுத்துட்டு போகும்போது இன்னொரு புதையல் எனக்கு கிடைக்கும்னு நான் கற்பனை கூட பண்ணி பார்க்கல என்று சிரித்தான். அத்தியாயம் 2140. வீரசமரனையும் மைராவையும் நோக்கி வந்த அந்த ஆபத்தான தோற்றமுடைய மனிதன் அவளை பார்த்தபடியே சிரித்துக் கொண்டிருந்தான். அவனது கண்களில் ஒரு விசித்திரமான ஒளி மிளிர்ந்தது. அது பல யுகங்களாக மைராவை போன்ற ஒருவரை தேடிக் கொண்டிருந்தது போல தோன்றியது. அதன் பின்னர் அவன் மெதுவாக வீரசமரனை நோக்கி, டேய் தம்பி, ஒழுங்கா இந்த பொண்ணை இங்க விட்டுட்டு ஓடி போயிரு. இல்லனா உன்னோட உடம்புல ஒரு துண்டு கூட யாருக்கும் கிடைக்காத அளவுக்கு உன்னை வெட்டி வீசிருவேன் என்றான். ஆனால் அதற்கு பதிலாக வீரசமரன் அமைதியாக அவனை பார்த்து கொண்டே இருந்தான். பிறகு சில நொடிகள் கழித்து மெதுவான குரலில், எங்க அதிர்ஷ்டத்தை என்னன்னு சொல்ல. ஊரே தேடிட்டு இருக்கிற இந்த அதிரவன் இந்த காட்டுல எங்க வேணா இருந்திருக்கலாம். ஆனா அவன் இப்ப சரியா இங்க வந்திருக்கான். இவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்க போகுது என்றான். அதே நேரத்தில் அவன் தனது ஜீவசக்திகளை மெதுவாக வெளிப்படுத்த தொடங்கினான். ஏனெனில் அதிரவனை உற்று பார்த்தபோது அவனுக்குள் ஒரு ஆழமான ஆபத்து உணர்வு எழுந்தது. அந்த ஆபத்து குரங்கு ராஜாவை விடவும் அதிகமானது போல தோன்றியது. அந்த சண்டையின் போது குரங்கு ராஜா உச்ச ஆதிலோக நிலையை அடைய போகும் தருணத்தில் இருந்தான். ஆனால் அதிரவன் திவ்ய நிலையை அடைய மிக அருகில் இருந்தான். அப்போது நிலவிய அமைதியை அதிரவன் உடைத்து, டேய் பொடியா, நான் சொன்னது உன் காதுல விழலையா? உன் கூட இந்த விளையாட்டு விளையாடுறதுக்கு என்கிட்ட அதிக நேரம் இல்ல. நான் 10 வரைக்கும் எண்ணுவேன். அதுக்குள்ள அந்த பொண்ணை என்கிட்ட அனுப்பலன்னா உன்னை கொன்றுவேன். அனுப்பிட்டனா உன்னை உயிரோட விட்டுருவேன். முடிவு உன் கையில தான் இருக்கு என்றான். இதற்கு வீரசமரன், எங்களை தாக்குனா ஆதிபீடத்தை சேர்ந்த அந்த 2 தெய்வீக குருக்களும் உன்னை சும்மா விட மாட்டாங்கன்னு உனக்கு பயமா இல்லையா என்று கேட்டான். ஆனால் அந்த வார்த்தைகள் அதிரவனிடம் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அவன் தனது கைகளை பார்த்தபடியே, 3, 4, 5 நேரத்தை வீணாக்காத,
சீக்கிரம் முடிவெடு என்று எண்ணத் தொடங்கினார். இதற்கிடையில் வீரசமரன் திரும்பி மைராவை பார்த்தான். பின்னர் அவளது கையை பிடித்தான். அதைக் கண்ட மைராவின் கண்களில் பயம் தெளிவாக தெரிந்தது. அவள் பதட்டத்துடன், வேண்டாம் வேண்டாம் சமரா, இப்படி பண்ணாத. இந்த ஆளு என்னை என்ன வேணாலும் செய்வான்னு உனக்கு தெரியும்ல, வேண்டாம் சமரா என்றாள். இருந்த போதிலும் வீரசமரன் அவளது வார்த்தைகளை பொருட்படுத்தாமல் அவளை முன்னோக்கி தள்ளி நேராக அதிரவனின் திசையில் அனுப்பினான். அதை பார்த்த அதிரவனின் முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்து, சபாஷ், நீ ரொம்ப புத்திசாலி பையன் என்றான். ஆனால் அவனுக்கு தெரியாமல் அந்த நொடியில் வீரசமரன் அளவற்ற கருப்பு ஜீவசக்திகளை வெளிப்படுத்தியிருந்தான். அந்த சக்தி வேறு திசையில் செலுத்தப்பட்டிருந்தாலும் மைராவை தாக்கியவுடன் அவள் வெகு தூரம் பறந்து சென்றாள். அதே சமயம் வீரசமரன் அவளை பார்த்து, மைரா, நான் கொல்லப்படக்கூடாதுன்னு நீ நினைச்சா முதல்ல இங்கிருந்து வேகமா ஓடிரு என்று கத்தினான். இதை கேட்ட மைரா தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு முழு வேகத்தில் ஓடத் தொடங்கினாள். இதைக் கண்ட அதிரவன் சிரித்தபடியே, இப்படி ஓடுறது மூலமா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா? இந்த 2 வாண்டுகளும் என்னை விட ரொம்ப தந்திரமானவங்கன்னு நினைப்பு. அவளை நான் பிடிச்சிருவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு பாடம் கத்து கொடுக்கறேன் தம்பி என்றான். அதன் பின் அவன் வேகமாக நகர்ந்து வீரசமரனை தாக்க முனைந்தான். அந்த கணத்தில் வீரசமரன் தனது கைவசம் இருந்த ஒன்றை வெளியே எடுத்து, நீ என்ன காயப்படுத்தலாம், ஆனா இந்த ஆன்மாவை அழிக்கும் விதை உன்னை செதைச்சிரும் மகனே என்று கத்தினான். அவன் கையில் இருந்தது மறைந்திருந்ததால் அதிரவனால் அதை தெளிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அந்த வார்த்தைகள் அவனை ஒரு நொடிக்கு நிறுத்தின. பின்னர் சந்தேகத்துடன் அவன் வீரசமரனின் கையை உற்று பார்த்தபடியே, உன்கிட்ட ஆன்மாவை அழிக்கும் விதை எதுவும் இல்ல, நீ சும்மா என்ன மிரட்ட பாக்குற என்றான். பிறகு அந்த கருப்பு சக்தி மற்றும் அதன் உள்ளே மறைந்திருந்த பொருள் வேகமாக பாய்ந்து அதிரவனின் உடலில் மோதியது. அதை பார்த்த அதிரவன் தனது சக்தியை வெளிப்படுத்தி அந்த தாக்குதலை தடுக்க முயன்றான். ஆனால் எதிர்பார்த்தபடி எந்த வெடிப்பும் நிகழவில்லை. மாறாக ஒரு குப்பி உடையின் சத்தம் கேட்டது. அதிரவன் திடீரென்று அவன் முழுவதும் நனைந்திருப்பதை கவனித்தான். கீழே பார்த்தபோது அவன் ஆடைகள் சிவப்பு நிறத்தில் நனைந்திருந்தன. அதை முகர்ந்தபோது அவன் கோபமாக, இது ஆன்மாவை அழிக்கும் விதை இல்ல, வேற ஏதோ ஒண்ணு. ஏய் பொடியா, உன்கிட்ட ஆன்மாவை அழிக்கும் விதை இல்லைன்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே தந்திரம் பண்ண பாப்ப. இதுக்கப்புறம் உன்னோட மரணம் இன்னும் கொடூரமா இருக்க போகுது என்று கத்தினான். ஆனால் அந்த நேரத்தில் வீரசமரன் ஏற்கனவே அவனை புறக்கணித்தபடி வேகமாக ஓடத் தொடங்கியிருந்தான். இதைக் கண்ட அதிரவனின் முகம் மேலும் கொதித்தது. அவன் பின்னால் விரைந்தபடியே, டே பொடியா, உன்னால அந்த பொண்ணு ரொம்ப தூரம் தப்பிச்சு ஓடிட்டான். அது மட்டும் இல்லாம என்கிட்டயே விளையாடுறியா? நீ எங்க வேணா ஓடிக்கோ, ஆனா உன்னை இன்னைக்கு இறக்கமே இல்லாம துண்டு துண்டா கிழிச்சு கொல்லாம விட மாட்டேன் என்று கத்தினான். இதை கேட்ட வீரசமரன் பின்னால் திரும்பி பார்த்து, டே பெரியவனே, உனக்கு தைரியம் இருந்தா என்ன பிடி பார்க்கலாம். அப்படி என்ன பிடிச்சா உனக்கு இதுவும் பரிசா கிடைக்கும் என்றான். பிறகு அவன் தனது சட்டை பையிலிருந்து ஒரு கருப்பு பச்சை நிற பழத்தை வெளியே எடுத்தான். அதை பார்த்த அதிரவனின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்து, உன்கிட்ட இருக்கிறது ஒரு பனம்பழமா? இன்னைக்கு செம்ம வேடிக்கையா இருக்க போகுது என்று சிரித்தான். அதிரவன் ஒரு தெய்வீக நிலையை அடைவதற்கு மிக அருகில் இருப்பது தெளிவாக தெரிந்தது. அந்த பனம்பழத்தை அவனால் கைப்பற்ற முடிந்தால் அவனது முன்னேற்ற பாதை மிக எளிதாகிவிடும். மேலும் அந்த நிலையை அடைந்த பிறகு ராணாவிடமிருந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியமும் இருக்காது. ஏனெனில் அவன் நேரடியாக அவனையும் அவனது கூட்டாளிகளையும் எதிர்கொள்ளக்கூடியவனாக மாறிவிடுவான். இத்தகைய எண்ணங்கள் அவன் மனதில் ஓடிக்கொண்டிருந்த போது அவன் மெதுவாக சிரித்தபடியே, டேய் தம்பி, இப்போ உன் மேல எனக்கு இருந்த ஆர்வம் இன்னும் அதிகமாயிருச்சு என்றான். அந்த வார்த்தைகளோடு அவன் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை விரிந்தது. அதே நேரத்தில் வீரசமரனை துரத்தும் அவன் வேகம் மேலும் அதிகரிக்க தொடங்கியது. ஏனெனில் அந்த பழத்தை பெற்றவுடன் மைராவை பிடிப்பதும் எளிதாகிவிடும், அதோடு ராணாவையும் அவனது கூட்டத்தையும் தவிர்த்து தப்பிப்பதும் சுலபமாகும் என்று அவன் நம்பியிருந்தான். அதனால் வீரசமரனை மிக விரைவாக பிடிப்பதே அவனுக்கு சிறந்த வழியாக தோன்றியது. மறுபுறம் வீரசமரன் தனது கால்களில் கருப்பு ஜீவசக்தியை செலுத்தியிருந்தான். அந்த சக்தி அவனுக்கு அதிக வேகத்தை அளித்தது. அதன் உதவியால் அவன் காட்டின் ஆழப்பகுதிக்குள் தொடர்ந்து சென்று கொண்டிருந்தான். மைரா குரு பரதனிடம் செய்தியை சொல்ல சிறிது நேரம் எடுக்கும் என்பதை அவன் நன்றாக அறிந்திருந்தான். அதுவரைக்கும் தப்பிக்க வேண்டியது அவசியம் என அவன் உணர்ந்திருந்தான். இதற்கிடையில் வீரசமரன் ஓடுவதை பார்த்த அதிரவன், டேய் தம்பி, நிஜமாவே என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு நினைக்கிறியா? உன் உயிரை காப்பாத்திக்க உனக்கு கடைசியா ஒரு வாய்ப்பு கொடுக்கறேன்.
பேசாம அந்த பழத்தை என்கிட்ட கொடுத்துரு. உன்னோட எலும்புகளை மட்டும் உடைச்சிட்டு உன்னை உயிரோட விட்டுடுற என்றான். ஆனால் வீரசமரன் திரும்பி பார்க்காமல் சிரிப்புடன், வீட்டுக்கும் இல்லாம ஆத்துக்கும் இல்லாம போன வண்ணா வீட்டு நாய் பத்தி கேள்விப்பட்டிருக்கியா? இப்ப உன்னோட நிலைமையும் அதுதான். உனக்கு அந்த பொண்ணும் கிடைக்க போறதில்ல, இந்த பழமும் கிடைக்க போறதில்ல. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. உன்ன மாதிரி முட்டாள்களை எப்படி தவிர்க்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் என்றான். அவன் இவ்வாறு கேலி செய்ததை உணர்ந்த அதிரவனின் கண்களில் உடனே இரக்கமற்ற கோபம் பெருகியது. அவன் வேகத்தை மேலும் அதிகரித்து தலைதெறிக்க ஓடத் தொடங்கினான். இதனால் இருவருக்கும் இடையிலான தூரம் விரைவாக குறையத் தொடங்கியது. அந்த மாற்றத்தை வீரசமரனும் உணர்ந்து, நான் செத்தேன். இந்த கிறுக்கனோட வேகம் நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப அதிகமா இருக்கே என்றான். அதனால் அவன் பற்களை கடித்துக்கொண்டு வேகத்தை குறைக்காமல் தொடர்ந்து ஓடினான். இதை கவனித்த அதிரவன் ஆச்சரியத்துடன், இந்த பையனோட வேகம் இவ்வளவு அதிகமா இருக்கே, இது எப்படி சாத்தியம் என்றான். இவ்வாறு ஓடிக்கொண்டிருந்த போது அவர்கள் விரைவில் மகா சமவெளியின் ஆழமான பகுதிக்குள் நுழைந்தனர். அந்த இடத்தில் சக்தி வாய்ந்த மந்திர மிருகங்கள் இருப்பதை அறிந்த அதிரவனின் முகம் மேலும் கடினமாகி, போதுண்டா தம்பி, இதுக்கு மேல உன் கூட இந்த எலி பூனை விளையாட்டு விளையாட எனக்கு விருப்பம் இல்ல என்றான். இதைச் சொன்ன அடுத்த நொடி ஒரு சிறுத்தை போல பாய்ந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் வீரசமரனை அவன் அடைந்தான். அவன் இவ்வளவு அருகில் வந்ததை உணர்ந்த வீரசமரனின் முகம் வெளிரியது. ஏனெனில் அந்த தூரத்தில் இருந்து ஒரு தாக்குதலே அவனை பெரிதும் காயப்படுத்திவிடும். அந்த சிந்தனையுடன் அவன் உடனடியாக திரும்பி தனது கைகளிலிருந்து கருப்பு ஒளியை வெளிப்படுத்தினான். அந்த ஒளியில் உருவான முத்திரை நேராக அதிரவனை நோக்கி பாய்ந்தது. அந்த தாக்குதலை கண்ட அதிரவன் தனது கைகளில் ஜீவசக்தியை திரட்டி, இதுதான் உன்னோட ரொம்ப சக்தி வாய்ந்த தாக்குதலா? இதோட உன் கதை முடிஞ்சுதுரா தம்பி என்றான். பிறகு ஒரே அசைவில் அந்த தாக்குதலை முறியடித்து, அதற்கிடையில் திடீரென்று வீரசமரன் இடதுபுறமாக திரும்பி அடர்ந்த புதர்களுக்குள் நேராக ஓடத் தொடங்கினான். இதை கண்ட அதிரவன் அங்கேயே நின்று பெருமிதமான புன்னகையுடன் அந்த புதர்களை நோக்கி பார்த்தான். பின்னர் சிரித்தபடியே, டேய் முட்டாள், புதருக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டா என்கிட்ட இருந்து தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா? நீ ஓடியே போயிருந்தா கூட உனக்கு நல்லது நடந்திருக்கும் என்றான். அதற்கு வீரசமரன், டேய், நான் மட்டும் உன் இடத்துல இருந்திருந்தா என் உயிரை காப்பாத்திக்கிட்டு ஓடி இருப்பேன். சாவ முன்னாடி வச்சுக்கிட்டு இப்படி உளறிட்டு இருந்திருக்க மாட்டேன். யாரு முட்டாள்னு இப்ப தெரிஞ்சிரும் என்றான். அவன் சொன்னதை கேட்ட அதிரவனின் புன்னகை இன்னும் விரிந்தது. மேலும் அவன் தனது கைகளில் ஜீவசக்தியை திரட்டி முன்னேற முயன்ற அந்த சமயத்தில் திடீரென்று காட்டின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய கர்ஜனை ஒலித்தது. பிறகு உடனே ஒரு வெள்ளி நிற நிழல் மிக வேகமாக அங்கு குதித்தது. அந்த நிழலிலிருந்து வெளிவந்த சக்தி மிகவும் கொடியதாக இருந்ததால் அதிரவன் அதிர்ச்சியுடன், ஒற்றை கொம்பு சிறுத்தையா? அப்போ இதைத்தான் நீ இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தியா? இதுதான் உன் திட்டமா? முட்டாளே, நீ என் கூடவே இங்க சாகணும்னு நினைக்கிற. ஆனா என் வேகம் உன்னை விட ரொம்ப அதிகம்ங்கிறத நீ இன்னும் புரிஞ்சுக்கல போல. அதனால நான் இதோட எல்லையில இருந்து தப்பிச்சு போகும்போது இந்த சிறுத்தை என்ன எதுவும் பண்ணாது. அதுக்கு பதிலா உன்னதான் இரக்கமே இல்லாம அடிச்சு திங்க போகுது என்று கத்தினான். அதற்கு வீரசமரன் அமைதியாக, டேய் முட்டாள், உன் உடம்புல ஒட்டி இருக்கிறது யாரோட ரத்தம்னு நீ கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கலையா? அது நிஜமாவே அதோட குட்டியோட ரத்தம். அதோட குட்டியை கொன்னவன அது சும்மா விடும்னு நீ எப்படி நினைக்கிற என்று கேட்டான். அந்த வார்த்தைகள் அதிரவனை ஒரு நொடியில் உறைய வைத்தன. உடனே அவன் தன் உடலில் படிந்திருந்த இரத்தத்தை கவனமாக பார்த்தான். ஆரம்பத்தில் அது ஒரு மாய தாக்குதலாக நினைத்திருந்தாலும் இப்போது அந்த உண்மை புரிந்தபோது அவன் முகம் மெதுவாக வெளிரி போனது. இதுவரை வீரசமரன் தன்னை இங்கு கொண்டு வந்தது ஒரு திட்டம் என்பதை அவன் உணரவில்லை. ஆனால் அந்த உணர்வு வந்ததும் அவன் அதிர்ச்சியுடன், அப்படின்னா இதெல்லாம் என்ன இங்க கூட்டிட்டு வர நீ போட்ட திட்டமா என்று கேட்டான். அந்த நேரத்தில் புதர்களுக்குள் ஒளிந்திருந்த வீரசமரன் மெதுவாக வெளியே பார்த்தான். மேலும் சற்று தூரத்தில் நின்றிருந்த அந்த வெள்ளி நிற சிறுத்தையை கவனித்ததும் அவன் ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டான். ஏனெனில் அந்த சிறுத்தையின் கண்களில் கொந்தளிக்கும் கோபம் தெரிந்தது. அதன் குட்டியின் மரணத்தில் அதிரவனுக்கும் பங்கு இருப்பதை அது உணர்ந்திருந்தது போல அது அவனை வெறியுடன் முறைத்துக் கொண்டிருந்தது. அதை பார்த்த வீரசமரன் மெதுவாக, சிறுத்தையே, மறுபடியும் உன்கிட்டயே தஞ்சம் தேடி வந்துட்டேன். இந்த கிறுக்கனை முடிஞ்சா கொன்று, இல்லனா பலமா காயமாவது படுத்திரு என்றான். அவன் இதைச் சொன்னதும் அந்த சிறுத்தை ஒரு கொடிய கர்ஜனையுடன் அதிரவனை நோக்கி பார்த்தது. அந்த சிறுத்தையின் பார்வையை சந்தித்த அதிரவனின் முகத்தில் ஒரு புதிய பயம் தோன்றியது. ஒரு பெண்ணை பிடிக்க முயன்றதில் இப்படி தனது உயிரையே பணயம் வைக்க நேரிடும் என்று அவன் ஒருபோதும் நினைத்ததில்லை. அந்த எண்ணம் அவனை சற்று பதறச் செய்தது. பின்னர் அவன் கோபத்துடன், டேய் பொடியா, உன்னை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்று கத்தினான். அதோடு அவன் தனது காலை தரையில் பலமாக ஊன்றி
தனது முழு சக்தியையும் வெளிப்படுத்தி முழு வேகத்தில் ஓடத் தொடங்கினான். அவனை பின்தொடர்ந்து அந்த வெள்ளிச் சிறுத்தையும் கர்ஜித்தபடி பாய்ந்தது. அதன் வேகம் மின்னலைப் போலவும் அதன் வலிமை தெய்வீக நிலையிலும் இருந்தது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அது அவனுக்கு பின்னால் வந்து ஒரு கொடிய தாக்குதலை நடத்த முயன்றது. ஆனால் அதிரவன் அவ்வளவு எளிதில் சரணடையவில்லை. உடனே அவன் தனது கை முத்திரைகளை மாற்றி உணர்வு சக்திகளால் உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய சிறுத்தையை உருவாக்கி அதை எதிர்த்து அனுப்பினான். அந்த இரு சக்திகளும் மோதியவுடன் ஒரு பெரிய சக்தி அலை சுற்றியிருந்த காட்டை முழுவதும் அதிரச் செய்தது. அந்த தாக்குதலின் விளைவாக அதிரவன் வெகு தூரம் தூக்கி வீசப்பட்டான். அவன் தரையில் விழுந்தபோது அவனது வலது கை முழுவதும் இரத்தத்தில் நனைந்திருந்தது. மேலும் அவன் உள்ளங்கையின் நடுவில் ஒரு பெரிய பள்ளம் உருவாகி அதிலிருந்து இரத்தம் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. அவன் நிலை மிகவும் மோசமாக இருந்தாலும் அவன் இன்னும் உயிருடன் இருந்தான். இதை கண்ட வீரசமரன் கலக்கத்துடன், இவன் ஏன் இன்னும் சாகல என்று கேட்டான். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.